நன்றி நன்றி நன்றி. ஒரு தகப்பனை போல இந்த காலை நேரத்தில் எங்களை சுமந்து வந்த நாட்கள் அல்லவா, அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை பின்பதாக நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஓ உங்களுடைய மறைவிடம், உங்களுடைய நிழல் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் செய்வாரோ அதை விட அதிகமாய் செய்கிற தேவன் நீங்களா இருக்கிறீங்க. அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, அதை நான் பார்க்கிறேன், அதை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. මං හිතනවා ඒ ගැන. ரியாந்தரனாமா ஷேகேதேரே போகராபாதாரனாமா ஷேகேதேரே ரியாந்தோரோனோமோ ஷிபாதாராராரா பக்கராபாதுரிபானாமா ஷேகேதேரே ஓ ரியாந்தோரோனோமோ ஷிகாதாராராரா பக்கராபாராபாதிரினிபோ ரியாந்தோரோனோமோ ஷேகேதேரே போகராபாதாராரா பக்கராபானாமா ஓ ரியாந்தோரோனோமா ஷேகேதேரே மத்தேயு 14 அதிகாரம் 22 23 24 வசனத்துல சொல்லப்படுகிறது. Matthew chapter 14 verse 22 to verse 24. Immediately Jesus made his disciples to get into the boat and go before him to the other side, while he sent the multitudes away. And when he had sent the multitudes away, he went on the mountain by himself to pray. Now when evening came, he was alone there. But the boat was in the middle of the sea, tossed by the waves, for the wind as contrary. அந்த அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது இயேசு தான் அவருடைய சீஷர்களை 12 சீஷர்கள் அந்த போட்ல ஏத்தி அக்கறைக்கு போங்கன்னு அவர் சொல்கிறாரு. இயேசுவான்සේ තමයි ගෝලයන්ට කියන්නේ බෝට්ටුවට නැගලා ඒ එගොඩට යන්න කියලා. Jesus only tells the disciples to get into the boat and go to the other shore. And then what happens is, in the middle of the sea there is so much of wind and waves that they are afraid of their life. அந்த அதிகாரத்தில் மிகுதியான பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர்கள் போட்டிலே அந்த இடத்துல பாதி தூரம் போகும் பொழுது, அந்த இடத்துல கடல் அலை மோதும் பொழுது அந்த போட்டுக்கு அந்த இடத்துல சேதம் உண்டாகிறது. මගදී යනකොට ඒ බෝට්ටුවට භයානක සුළුසුලංගා ඒ රැල්ලයි அந்த சீஷர்கள் பயந்தார்கள். ගෝලෝ බය වුණා. அவர்களுடைய மரணத்துக்கு பயம் ஏற்பட்டது. ඒ මරණේ බයක් ඇති වුණා. அந்த நேரத்துல கூட அந்த மார்க் 14 அதிகாரத்துக்கு முன்பதாக அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இதே ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த இடத்துல நடக்கிறது. මාක් සුභාරච්චි පොතේ මෙවැනිම සිදුවීමක්. If you look at the chapters which is ahead of that, you can see that it is the same boat, it's the same situation, but Jesus was in that boat. இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது இயேசு அந்த படகில இருந்தால், ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்ல அக்கறைக்கு போங்கன்னு அந்த இடத்துல சொல்கிறார். ඒ සිදුවීමේදී යේසුවන්සේ බෝට්ටුව හිටියා. නමුත් මෙතන කියනවා ඒ ගෝලයන්ට එගොඩට යන්න කියලා. ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்தார்கள். அந்த அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். The disciples saw how Jesus performed the miracle, how he calmed the storm, yet they forgot what Jesus did. යේසුවන්සේ එතන ආස්කම් කරපු ගෝලියෝ දැක්කා. இந்த காலை நேரத்தில் சீஷர்களை போல அவர் எத்தனை நன்மைகள் செய்தாலும் அதை மறந்து நாங்கள் போயிருக்கலாம். අපි ගෝලියෝ වගේ සමහරට කොතරම් යාපත කරපු දේ අමතක වෙන්න Sometimes as පුළුවන්. disciples we can forget what God has done, yet be afraid in our boat. இந்த காலை நேரத்தில் கூட எங்களுடைய படகில நாங்கள் பயந்து மரணத்துக்கு பயந்து போயிருக்கலாம். සමහරට අපගේ බෝට්ටුවේ බයෙන් අපි මරණේ බයෙන්. But I want you to remember one thing. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். කාරණා මතක් කරන්න කැමතියි. Jesus is the one who said, let us go to the other shore. ஆண்டவருடைய வாயிலே மட்டும்தான் அந்த வார்த்தை வந்தது, நாங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி. යේසුවන්සේගේ මුඛයෙන් තමයි පැමිණියේ එගොඩට යන්න කියලා. அவர் கொண்டு போய் சேர்ப்பார் என்றார். அவர் கொண்டு போய் சேர்ப்பார். ආරක්ෂා විදියට If Jesus says that go to the shore, if he has declared that word, he will take you to that shore. එතුමා කිව්වා නම් අනිවාර්යයෙන්ම එතුමා ආරක්ෂා සහිතව අපිව ගෙනියයි. This morning I want to remind you about his goodness and his faithfulness. இந்த காலை நேரத்துல அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார்ன்றது உங்களுக்கு நான் இந்த இடத்து காலை நேரத்துல நான் சொல்லுகிறேன். එතුමා අවංකව දෙවි කෙනෙක් බව ඔබට ප්‍රකාශ කරන්න කැමතියි. கடலிலே பாதி தூரத்துல அலை மோதி கொண்டிருந்தாலும் අපි මගදී අපි அவருடைய வார்த்தையில வந்த அதிகாரம் வல்லமையுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. එතුමාගේ වචනේ බලවන්තයි. அதனால இந்த காலை நேரத்துல அவர் வானத்துக்கு நேராக கரங்களை අපි உயர்த்தி දැයට ස්වර්ගයට ඔස්සවලා அவர் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாருண்டா அந்த இடத்துல அவர் கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் එතුමා இருக்கிறார். ගෙනියන්නට ඕනේ නම් අනිවාර්යයෙන්ම ආරක්ෂා සහිතව ගෙනියයි. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். நமஸ்கார කරමු. அவர் உயரமும் உன்னதமான தேவனாய் இருக்கிறார். උතුම් මහෝත්තම ஓ දෙවිඳුන්. சீஷர்களை போல பயந்து அந்த சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும் සමහරට භයානක அவர் විදියට எங்கள் ගෝලියෝ கரையில் ගෙන්න கொண்டு පුළුවන්. சேர்க்க அவர் வல்லமையாய் ඒගොඩට இருக்கிறார். ගෙනියන්න බලවන්තයි. ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆவியானவரே.
காலையும் மாலையும் ஹல்லேலூயா. நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. காலையும் மாலையும் ஹல்லேலூயா. நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சொல்லுகிறீங்க, කීදෙනෙක් කියනවද මේ උදෑසන என் உயர்விலும் என் தாழ்விலும் என் මගේ ஆத்மா උසස් பாடும். වීමේදී මගේ How many of you would යටාත්වීමේදී like to say that even in my highs and even in my lows that I will praise Jesus? Amen. இந்த காலை நேரத்துல அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாய் ශුද්ධ වූ දෙවි இருக்கிறார். කෙනෙක් Amen. ராஜாதி ராஜன் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற தேவன். රජුන්ගේ රජු He is the සිංහාසන God who sits in the highest place that we serve him this morning. And let us know who he is as a character for us to worship him. அவர் யார் என்று எங்களுக்கு அறிந்திருந்தால் அவரை நாங்கள் நமஸ்கரிக்க முடியும். එතුමා කවුද කියලා අපි හරියට දන්නෝ නම් එතුමාට අපි නමස්කාර කරනවා. He is a God who is holy. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் ශුද්ධ இருக்கிறார். වූ දෙවි කෙනෙක්. We cry holy, holy, holy. We cry holy, holy, holy. We cry holy, holy, holy. Is the Lamb. We cry holy, holy, holy. We cry holy, holy, holy. We cry holy, holy, holy. Is the Lamb. We fall down and lay our crowns at the feet of Jesus. The greatness of your mercy and love at the feet of Jesus. We fall down and lay our crowns at the feet of Jesus. The greatness of your mercy and love at the feet of Jesus. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லு. Holy, holy, holy. We cry holy, holy, holy. We cry holy, holy, holy. Is the Lamb. We cry holy,
கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அந்த நாமத்தில் வல்லமை உண்டு. There is power in his name. Let his name reign forever. Yesu நாமம், Yesu நாமம், oh Yesu நாமம். Come on, let's declare his name. The name that calmed the storm, the name that healed the diseases. Oh Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம். வாழ்கவே Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம். வாழ்கவே Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம். வாழ்கவே Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம், Yesu நாமம். வாழ்கவே. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். අපේ උදෑසන ස්තුති. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபிக்கும் பொழுது, ඔබගේ නාමය ප්‍රකාශ කරකොට ஒவ்வொரு நாளும் இந்த நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது, මේ නාමය හැමදාම අපි කියනකොට மரித்த எலும்புகள் உயிர் பெறும்படியாக நான் මරුණා ஜெபிக்கிறேன். වූ සියලු හැටකටුන් උත්තාන குணமாக்க முடியாத நோய்கள் குணமடையும்படியாக நான் සුව කරන්න බැරි ஜெபிக்கிறேன். රෝග සුව වෙනවා மாற ස්වාමී. முடியாத சூழ்நிலைகளை மாற்றும்படியாக நான் වෙනස් කරන්න බැරි ஜெபிக்கிறேன். වාතාවරණය වෙනස් කරනවා நிம்மதி ස්වාමී. இல்லாத வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நான் නිදහසක් නැති ஜெபிக்கிறேன். ජීවිතේ සමාදානයක් அந்த ඇති වෙනවා. நாமத்திலே வல்லமை உண்டு. ඒ නාමයට බලය அந்த තිබෙනවා. நாமத்திலே அதிகாரம் ඒ உண்டு. නාමයට அந்த ආධිපත්‍යය நாமத்திலே ஜீவன் ඒ உண்டு. නාමයට ජීවනය இந்த තිබෙනවා. காலை நேரத்தில் அந்த நாமத்தை நாங்கள் අපි ඒ விசுவாசிக்கிறோம். නාමයේ විශ්වාස කරනවා මේ அந்த උදෑසන. நாமம் வாழ்க என்று ඒ நாங்கள் නාමයේ வாழ்த்துகிறோம். ජය වේවා කියලා කියනවා ස්වාමී. இயேசுவின் நாமத்திலே இயேசு ஜெபிக்கிறோம். வாசகே நாமம் எங்கள் நல்ல பிதாவே, යහපත් පියාණනි. யாவரும் கரங்களை අපි தட்டி ඔබ கர்த்தருடைய ප්‍රසන්න நாமத்தை ආදිය நாங்கள் තිර மகிமை ස්තුති කරමු. This is my first time to visit your country. இது என்னுடைய முதலாவது முறை உங்களுடைய தேசத்தை வந்து பார்ப்பது. And I am very glad to be with you at your worship service today. மிக சந்தோஷப்படுகிறேன் உங்களுடைய ஆராதனையில கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நிமித்தம். So my wife and I were missionaries in Turkey for 25 years. துருக்கி தேசத்திலே நானும் என்னுடைய மனைவியும் 25 வருடங்களாக மிஷனரி ஊழியத்தை செய்து வந்தோம். Now, if somebody had told me that I would spend time in a Turkish prison, I actually would have had a sense of confidence. யாராவது என்னை பார்த்து நீங்கள் துருக்கி தேசத்திலே சிறைச்சாலையிலே இருப்பீர்கள், அனுபவிப்பீர்கள், அந்த சிறைச்சாலை அனுபவத்தை அனுபவிப்பீர்கள்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட், அதாவது தைரியமாயிருப்பேன். I would think, well, it will be difficult, but I'll be okay. நான் எப்படி அதை சொல்றேன்னு சொன்னா, ஓ அது நடக்கலாம், அது கடினமா இருக்கலாம், ஆனாலும் அதை சகிச்சுக்கொள்ள எனக்கு பலன் இருக்குது. I'll be able to make it through. நான் எப்படி சரி அதை தாண்டி வர எனக்கு முடியும் என்று நான் நினைத்திருப்பேன். In fact, it will be great training for me. நான் அதற்கு முன்பதாக யோசித்த விதம் என்றால் அது எனக்கு ஒரு பெரிய பயிற்சியா இருக்கும். And there are 3 reasons why I would have this confidence. 3 காரணங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட தைரியம் இந்த செய்தி வரும் பொழுது எனக்கு உண்டாவதற்கு. The first is that I was an experienced missionary. முதலாவது அனுபவம் உள்ள ஒரு மிஷனரியாய் நான் இருக்கிறேன். I actually was a pretty tough missionary. அதே போல Strong. மிக தைரியம் உள்ள ஸ்ட்ராங் ஆன பலன் உள்ள ஒரு மிஷனரியாய் நான் இருந்தேன். So Turkey is a Muslim country. துருக்கி ஒரு முஸ்லிம் தேசம். And if you care about being popular, you don't start churches in a Muslim country. நீங்க பிரபலமான ஒரு தேவ மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் பிரதேசத்துல இல்லாட்ட நாட்டுல போய் நீங்கள் ஊழியம் செய்ய மாட்டீர்கள். So we had been starting churches for many years. நாங்கள் अनेक வருடங்களாக இப்படி சபைகளை உருவாக்கி கொண்டு வருகிறோம். Because of our public ministry, there were often threats. நாம் வெளியரங்கமா இந்த ஊழியங்களை செய்கிறபடினாலே எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருந்தது. There were death threats, bomb threats. எங்களை கொலை செய்யும்படியாக अनेகர் அதாவது தீர்மானித்திருந்தார்கள், பயம் கொடுத்திருந்தார்கள். One time a man came with a gun and attacked our church and shot at me.
ஒரு முறை ஒருவர் வந்து எங்களுடைய சபையை தாக்கி என் மேலே அவர் தாக்குதல் செய்தார். So I thought, hey, I'm pretty strong. நான் நினைத்தேன் இதெல்லாம் நடந்தபடினால நான் கொஞ்சம் தைரியம் உள்ள ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மிஷனரி. So if I go to prison, well, I'm strong. நான் சிறைச்சாலைக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, அதை தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் இருக்குது. The second reason I would feel confident is because of all the biographies and testimonies that I had heard. ரெண்டாவது நான் என்னுடைய தைரியத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? நான் வாசித்ததான கதாபாத்திரங்கள், எனக்கு முன்பதாக என்னை உற்சாகப்படுத்தும்படியாக வாசித்த அநேக கதாபாத்திரங்கள், சாட்சிகள். Some of my heroes spent time in prison for their faith. என்னுடைய நான் அதாவது நோக்கி பார்க்கிற எனக்கு மாதிரியாய் வைக்கிற அநேகரை நான் வாசிக்கும் பொழுது அவர்களும் சிறைச்சாலையிலே நேரம் செலவழித்தார்கள். And the biographies show that they suffered, but at the same time they don't show any internal struggle. அந்த கதைகளை நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் வேதனைப்பட்டது உண்மைதான், ஆனால் அவர்களுக்குள்ளே நடந்ததான பிரச்சனை வேதனையை குறித்து அதிகமாக நான் பார்க்கவில்லை. It's difficult, but they come through victorious and triumphant. அது மிக கடினம் தான், ஆனா ஜெயிக்கிறவர்களாய் அவர்களை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். And I'd heard testimonies, for example, of Chinese who had been in prison. நான் உதாரணத்திற்கு அதாவது சைனீஸ் மிஷனரிகளை குறித்து நான் வாசித்தேன், கேள்விப்பட்டிருந்தேன். They say, well, prison is our seminary. அதாவது சிறைச்சாலை ஒரு பைபிள் காலேஜை போல எங்களை தேறினவர்களாய் மாற்றுகிறது. So I thought, well, this is what it would be like for me. நானும் அதை கேட்ட பொழுது நான் நினைச்சேன், ஓகே, இதை போல தான் எனக்கும் ஒரு பயிற்சி கொடுக்கப்பட போகுது. So because of these stories, I expect I will have a sense of strength. இதையெல்லாம் நான் கேட்டபடியினால இது என்னை தைரியமான ஒரு மனுஷனாய் மாற்றும் என்று நான் நினைத்திருந்தேன். I'll have supernatural joy. எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும் என்று நான் நினைத்தேன். I will just have grace pouring all over me. I'll go through in a bubble of grace. என்னை சுற்றி பாதுகாப்புள்ள ஒரு விதத்தில் என்னை கிருபை சுற்றி இருக்கும், கிருபை வழிந்தோடும் என்று நான் நினைத்தேன். And many Christians have this idealized view of persecution, suffering persecution. கர்த்தருக்காய் துன்பப்படுகிறதை குறித்து நாம் நினைக்கும் பொழுது அதாவது நடைமுறை வாழ்க்கையில சாத்தியமில்லாத ஒரு விதத்துல தான் நம்ம அதை குறித்து யோசிக்கிறோம். When I was in solitary confinement, a friend sent me a message. நான் தனி அறையிலே வைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு நண்பன் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். So solitary is I'm alone in a cell, right? Yes. Yeah. And so she said, Andrew, now it's just you and God. It's going to be great. என்னுடைய நண்பி அவ எனக்கு கொடுத்ததான செய்தி என்ன தெரியுமா? ஆண்ட்ரூ, இப்பொழுது நீயும் தேவனும் மாத்திரமே, அது மிக சிறந்த ஒரு நேரமாய் இருக்கும். So that's the mentality many people have. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை தான் அநேகருக்கும் உபத்திரவத்தை குறித்து, கிறிஸ்துவுக்கு படுகிற உபத்திரவத்தை குறித்து நாம் அப்படிதான் சிந்திக்கிறோம். And the third reason why I would have felt confident was because of my personal relationship with God. மூன்றாவது என்னுடைய தைரியத்திற்கான காரணம் இதுவா இருந்திருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? நானும் தேவனோடு எனக்கு தேவனோடு இருக்கிற உறவு. I had been pursuing God's presence for many years. நான் அநேக வருடங்களாய் தேவ பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். Is this a church that emphasizes presence? Yes. Okay, so you understand. நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சபையாய் என்று என்னிடத்துல கேட்டார். நான் என்று சொன்னேன். அதனால உங்களுக்கு இது தெரியும். That was the most important value in our ministry, was we want the presence of God. எங்களுடைய ஊழியத்திலும் அதுதான் ஒரு முக்கிய குறிக்கோளாய் இருந்தது. தேவ பிரசன்னத்தை நாம் நாடினவர்களாய் இருந்தோம். And I had encounters with God. தேவன் என்னை சந்தித்த அனுபவங்கள் எனக்கு இருந்தது. I had often experienced God's presence. நான் அதிக நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்திருக்கிறேன். So I thought I have a beautiful friendship with God, deep intimacy with Him. நான் ஒரு ஆழமான உறவு, நல்ல ஒரு நட்பு எனக்கு இருந்திருக்கிறது. அதனால எனக்கு பயப்பட தேவையில்லை என்று யோசித்தேன். And so if I do end up in that kind of difficult situation in prison, the presence of God will take me through. அதனால நான் யோசித்தேன், நான் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போய் அப்படி ஒரு நெருக்கத்திற்குள்ளே போனாலும் தேவனுடைய பிரசன்னம் எனக்கு போதும் என்று யோசித்தேன். Does that sound right to you? நான் சொல்லுகிறது சரி என்று ஆமோதிக்கிறீர்களா? So you all agree with me. See. நீங்கள் எல்லாரும் அதை ஆமோதிக்கிறீர்கள். So then my wife and I one day were called into the police station. அங்கே இருக்கிற அதிகாரிகள் எங்களை ஒரு நாள் அழைத்தார்கள். And we were arrested. நாங்கள் கைது செய்யப்பட்டோம். And we were very surprised. நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். We'd already been in Turkey 23 years. நாம் 23 வருடங்கள் அங்கே ஊழியம் செய்திருக்கிறோம். After 2 weeks they released my wife. 2 வாரத்துக்கு பின்பதாக என்னுடைய மனைவியை விடுதலை செய்தார்கள். But then I was
put into solitary confinement, and that started my prison experience in Turkey. என்னுடைய சிறைச்சாலை அனுபவம் அந்த 2 வாரத்துக்கு பின்பதாக ஆரம்பித்தது. என்னை தனியான ஒரு அறையிலே வைத்தார்கள். And I was surprised by how quickly I broke. நான் மிக ஆச்சரியப்பட்டேன் எவ்வளவு வேகமாய் நான் உடைந்து போனேன் என்று சொல்லி. There are several reasons why I broke. அநேக காரணங்கள் இருக்கிறது நான் உடைவதற்கு. So the first was fear. முதலாவது பயம். Somehow I had worked in Turkey for 23 years and just had never thought about how the Turkish government is a very anti-Christian. It's an anti-Christian nation. அதாவது 23 வருடங்களாய் நான் அங்கே ஊழியம் செய்திருக்கலாம். ஆனாலும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எவ்வளவு தூரத்திற்கு அந்த அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறது என்று சொல்லி. Somehow I had a special grace during those years. ஆனாலும் அந்த 23 வருடங்களிலும் கர்த்தர் எனக்கு ஒரு வித்தியாசமான கிருபையை கொடுத்திருந்தார். But now I think, wait, I'm in the hands of a very hostile government. மிகவும் கொடூரமான ஒரு அரசாங்கத்தின் கைகளிலே இப்ப நான் சிக்கி இருக்கிறேன். And throughout history they have killed many Christians. They have, suffocated Christianity everywhere they went. வரலாற்றிலே பார்க்கும் பொழுது அந்த அரசாங்கம் கொடூரமான விதத்திலே மிஷனரிகளையும் கிறிஸ்தவர்களையும் அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். And I was afraid. நான் மிகவும் பயந்தேன். What happens when you're afraid is that the body releases stress hormones. நீங்கள் பயப்படும் பொழுது உங்களுடைய சரீரம் அது சரியான விதத்திலே இயங்காமல் போகிறது. So when they want to break you, they isolate you and deprive you of sleep. உங்களை அவர்கள் வேதனைப்படுத்துவதற்கு அவர்கள் கையாளுகிற விதம் என்னவென்றால் உங்களை தனிமைப்படுத்துகிறார்கள், உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் செய்கிறார்கள். So I'm isolated, I'm in solitary confinement. என்னை தனியான ஒரு அறைக்குள்ளே போட்டார்கள். But I can sleep all day. I'm alone. No one's bothering me. ஆனால் எனக்கு என்ன நடந்திருக்க வேண்டும்? நான் தூங்கி இருக்க வேண்டும். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை. நான் தனியாக இருந்தேன். நான் தூங்கி இருக்க வேண்டும். But my body doesn't let me sleep. ஆனால் என்னுடைய சரீரம் தூக்கத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. Because of the stress hormones, when I start to go to sleep, suddenly a jolt of adrenaline will wake me up. நான் முயற்சி செய்வேன், ஆனால் இருதயத்தில் இருக்கிற மனதில் இருக்கிற பயம் திடீரென்று தடுக்கப்பட்டு நான் எழும்புகிறேன். So I'm sleeping maybe 3 hours a day. ஒரு நாளைக்கு 3 மணித்தியால மாத்திரமே நான் தூங்கினேன். My body starts to break down. என்னுடைய சரீரம் அப்படியே அதாவது உடைய ஆரம்பித்தது. I lost 23 kilos. நான் 23 கிலோ குறைந்தேன். And then I started to have panic attacks. திடீரென்று எனக்கு நெஞ்சு அடைப்பு வந்தது. Because over time the stress hormones wear down the body's natural tranquilizers. அதாவது சாதாரணமாய் சரீரம் இயங்க வேண்டிய விதத்தில் இயங்க முடியாமல் அந்த பயம் என்னுடைய சரீரத்தை தாக்க ஆரம்பித்தது. So panic isn't just change what you're thinking, it's actually deep a very physical thing. அதாவது சிந்தையோடு சார்ந்தது மாத்திரமல்ல இந்த தாக்குதல், இது நம்முடைய சரீரத்தையும் தாக்குகிற ஒரு காரியமாய் இருந்தது இந்த பயம். So during day and night I have these waves of panic that overwhelm me. இரவு காலையிலும் இரவிலும் எனக்கு ஒரே பயமா இருந்தது. என்னுடைய சரீரம் அதற்கு விட்டு கொடுக்கவில்லை. And the combination of panic and hopelessness or desperation is very dangerous. இப்படிப்பட்ட சரீரத்தில் இந்த தாக்குதலும் நம்பிக்கையற்ற இந்த 2 நிலைமையும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு கொடூரமான இடத்திற்கு என்னை கொண்டு போனது. And so I broke physically. நான் சரீரத்திலே மிகவும் உடைக்கப்பட்டேன், சரீர விதத்திலே. The other reason I broke was the isolation. இரண்டாவது நான் உடைக்கப்பட்டது என்னை தனிமையாய் வைத்தார்கள். So I was in solitary confinement for a time. That was very difficult. நான் தனியான ஒரு அறையில வைக்கப்பட்டேன். ஒரு சில காலங்கள் அங்கே வைத்தார்கள். அது மிக கடினமாக இருந்தது. Then they moved me to a high security prison. மிகவும் பாதுகாப்பான ஒரு சிறைச்சாலைக்குள்ளே என்னை கொண்டு போனார்கள். I'm in a cell built for 8 people, but there are 23 of us in the cell. நான் அதற்கு பின்பதாக அந்த அறையிலே 8 பேர் தான் இருக்க முடியும். ஆனா 23 பேரை அதற்குள்ளே போட்டிருந்தார்கள். So I'm no longer alone. நான் தனியாக அல்ல. But I'm still isolated. ஆனாலும் நான் தனிமையை உணர்ந்தேன். Because I'm isolated by my culture, my life experience. என்னுடைய கலாச்சாரம் என்னை தனிமைப்படுத்தினது, என்னுடைய அனுபவம் என்னை தனிமைப்படுத்தினது. I'm also isolated in my faith. அதே போல என்னுடைய விசுவாசமும் என்னை அந்த இடத்திலே தனிமைப்படுத்தினது. So there are 23 of us in this small cell and you never leave the cell 24/7. 23 பேர் அந்த சின்ன அறைக்குள்ள இருந்தோம். ஒரு நிமிடமாகிலும் நாம் அங்கே இருந்து வெளியே போகவில்லை. All of my cellmates are very strong Muslims. They're part of an Islamic movement. 23 பேரும் அந்த இடத்துல இருந்தவர்கள், என்னை சுற்றி இருந்தவர்கள், அவர்கள் மிக
அதாவது இஸ்லாம் மதத்துக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார். So they have prayer going all the time in this very crowded place. அவர்கள் அந்த இடத்திலே அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய ஜெபங்களை செய்து கொண்டிருந்தார்கள். Every hour of the day there was some kind of worship or reciting of the Quran, something like that. ஒவ்வொரு மணித்தியாலமும் நாளிலே ஏதோ ஒரு காரியத்தை வாசித்தார்கள், இல்லாவிட்டால் ஒரு ஜெபத்தை அவர்கள் ஏறெடுத்துக் கொண்டிருந்தார்கள். So for me it's a very dark environment. அது எனக்கு ஒரு மிகவும் இருளான சூழலாய் காணப்பட்டது. And I have nobody to pray with me, nobody to encourage me. என்னோடு ஜெபிப்பதற்கோ என்னை உற்சாகப்படுத்துவதற்கோ யாரும் அந்த இடத்துல இருக்கவில்லை. And I have nobody to correct me when I'm thinking in wrong ways. நான் பிழையாய் சிந்திக்கும் பொழுதும் என்னை சரியாய் சிந்திக்க வைப்பதற்கு யாரும் இருக்கவில்லை. So I broke mentally, I broke psychologically, emotionally. நான் மனது ரீதியிலே நான் மிகவும் உடைக்கப்பட்டேன். The most difficult thing though was uncertainty. அதாவது என்ன நடக்கும் என்பதுதான் எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. I spent 2 years in prison. 2 வருடம் நான் சிறைச்சாலையில் இருந்தேன். But I did not know it would be 2 years. ஆனால் எனக்கு தெரியவில்லை அது 2 வருடம் என்று சொல்லி. If I know it's 2 years, I begin to count the days. 2 வருடம் என்று சொல்லி இருந்தால் நான் நாட்களை எண்ண ஆரம்பித்திருப்பேன். I would still break, but I know there's an end. நான் உடைக்கப்பட்டிருப்பேன், சோர்ந்து போயிருப்பேன், ஆனாலும் முடிவு இருக்கிறது என்று எனக்கு தெரிந்திருந்தது. And this is actually what is often very difficult in our trials, because we don't know how things will end. எங்களுடைய உபத்திரவத்தில் இதுதான் கஷ்டமான ஒரு காரியம். அது எப்பொழுது முடியும், எப்படி முடியும் என்பது எங்களுக்கு தெரியாது. And uncertainty really tests the heart. இப்படியான சூழ்நிலைகள் எங்கள் இருதயங்களை உண்மையாகவே பரிசோதிக்கிறது. So I was in prison for 2 years, but I had 3 life sentences. 2 வருடங்களுக்கு நான் சிறைச்சாலையில் இருந்தேன். 3 முறை That's for life. அதாவது வாழ்க்கை முழுவதும் நான் சிறைச்சாலையில் இருக்கும்படியாக அறிக்கை கொடுக்கப்பட்டது. Well, 3 life sentences plus 35 years on top of that. 3 முறை வாழ்க்கை முழுவதும் சிறைச்சாலையில் இருக்கும்படியாக எனக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து அதற்கு மேலாக 35 வருடங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்படியாகவும் அறிக்கை கொடுக்கப்பட்டது. So I don't know if I'll ever see my family. மீண்டுமா என் குடும்பத்தை பார்ப்பேனோ என்று கூட எனக்கு தெரியவில்லை. I did not know I would be released until the very day I was released. நான் எந்த நாள் சிறைச்சாலையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டனோ அந்த நாள் வரைக்கும் நான் விடுதலை செய்யப்படுவேன் என்று எனக்கு தெரியவில்லை. So I lived under that weight of uncertainty. Will I die alone in this prison? நான் தனியாக மரித்து போவனோ சாகுவேனோ என்று சொன்னதான அந்த பயம், அந்த பாரத்தின் கீழாக ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்தேன். Fear, isolation, uncertainty. பயம், என்ன நடக்கும் என்று தெரியாத நிலை என்னை தாக்கியது. That was enough to break me. அது போதுமாய் இருந்தது என்னை உடைப்பதற்கு. But what really surprised me is that I broke spiritually. ஆனால் எனக்கு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? நான் ஆவிக்குரிய விதத்திலே வளர ஆரம்பித்தேன். See, I understood intellectually that this is persecution. நான் மனது ரீதியிலே நான் புரிந்து கொண்டேன் இதுதான் உபத்திரவம் என்று சொல்லி. But what I could not understand is, where are you, God? ஆனால் என் இருதயத்திலே நான் கேட்ட கேள்வி இதுதான் எனக்கு என்னால் புரிந்து கொள்ளவில்லை. தேவனே நீர் எங்கே இருக்கிறீர்? See, when they first put me in solitary confinement, I said, God, as long as I have your presence, I can do anything. என்னை தனியான ஒரு அறையிலே அவர்கள் போட்ட பொழுது நான் கடவுளை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு இருந்தால் போதும், நான் இதை கடக்கலாம் என்று சொன்னேன். And then all sense of God's presence was taken away. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய எல்லாம் என்னை விட்டு எடுக்கப்பட்டது. And I was so hurt by this. நான் அதிநிமித்தமாக மிக காயப்பட்டேன். Saying, God, I'm suffering because of you. நான் உமக்காக தானே ஆண்டவரே நான் வேதனைப்படுகிறேன். நீர் எங்கே இருக்கிறீர்? I thought we were friends. நான் நினைச்சேன் நீர் என்னுடைய நண்பன் என்று சொல்லி. And I felt completely abandoned. நான் கைவிடப்பட்டவனாக உணர்ந்தேன். Felt like he left me in the dark. என்னை தனியான ஒரு அறையிலே அவர் விட்டு போனதை உணர்ந்தேன். So I'm very confused. நான் குழப்பம் அடைந்தேன். I'm very hurt. நான் அதாவது வேதனைப்பட்டேன். I've taught about the father heart of God, about his great love, and now I'm thinking, where is my kind, gentle father? நான் தகப்பனுடைய இருதயத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினேன், கர்த்தருடைய மெதுவான அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணினேன். ஆனால் இப்பொழுது நான் கேட்டேன் அந்த அன்பு எங்கே என்று சொல்லி. So objectively I can say God did not abandon me, but he did actually remove all sense of presence. நான் அதாவது நீங்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் நான் சொல்லலாம் கர்த்தர் என்னை கைவிடவில்லை என்று சொல்லி. ஆனாலும் அந்த நிலையிலே நான் உணர்ந்தேன் கர்த்தருடைய பிரசன்னம் என்னை விட்டு போனதை போல. I felt weak. நான் மிகவும் பலவீனமானவனாய் உணர்ந்தேன். Broken. உடைக்கப்பட்டவனாய் உணர்ந்தேன். Overwhelmed by grief. துக்கத்தின் நிமித்தமாக நான் மேற்கொள்ளப்பட்டேன். And abandoned. கைவிடப்பட்டவனாய் உணர்ந்தேன். That's not what I expected. அதை நான் எதிர்பார்க்கவில்லை.
And so my heart was wounded toward God. கர்த்தரோடு இருக்கிற உறவிலே என்னுடைய இருதயம் காயப்பட்டது. Because of this wounded heart, I began to question God's existence. என்னுடைய காயப்பட்ட இருதயத்திலிருந்து தேவன் உண்மையாக இருக்கிறாரா என்கிற கேள்வி எழும்பியது. The first time I did this, I started to cry. I said, God, do you even exist? And then I started to cry. நான் அந்த கேள்வியை முதல் முறையாக நான் கேட்ட பொழுது அதை கேட்ட பின்பதாக நான் அழ ஆரம்பித்தேன். So how is this possible? இது எப்படி முடியும் ஆண்டவரே? I've started churches, I've baptized Muslims into the faith. Now I don't even know if you exist. நான் சபைகளை ஆரம்பித்திருக்கிறேன், அநேக முஸ்லிம் மதத்தில் இருக்கிறவர்களை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தி இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் கடவுள் இருக்கிறாரா என்கிற கேள்வியை எழுப்புகிறேன். This is where the offended heart can take us. இந்த நிலைக்கு தான் காயப்பட்ட இருதயம் நம்மை கொண்டு போகிறது. My heart was offended toward God. கர்த்தரோடு இருக்கிற உறவிலே என்னுடைய இருதயம் காயப்பட்டது. And then I started to accuse him. நான் அதற்கு பின்பதாக அவருக்கு விரோதமாக நான் அவரை குற்றப்படுத்த ஆரம்பித்தேன். Faithfulness, I don't see faithfulness. உண்மைத்துவம் என்னோடு இருப்பீர் என்று சொன்னால் அதை நான் பார்க்கவில்லை ஆண்டவரே. Under the stress, I forgot almost all the Bible verses I knew. அந்த பாரத்தின் நிமித்தமாக எல்லா வசனங்களையும் நான் மறந்தேன். But I remember John 3:16. ஆனால் யோவான் 3:16 மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருந்தது. Everyone knows John 3:16, right? யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். For God so loved the world. தேவன் இந்த பூமியை உலகத்தை நேசித்தபடியினாலே. I said, yeah, so you love the world, but do you love me? நான் ஆண்டவரை பார்த்து அந்த வசனத்தை வைத்து கேட்டேன், ஆண்டவரே உலகத்தை நீர் நேசிக்கிறீரா, நான் என்னை நேசிக்கிறீரா? I don't see that personal love for me, for Andrew. அந்த அன்பை நான் உணரவில்லை என்று நான் அதை உணரவில்லையே. I'm not sure that you're completely good. நீர் முழுமையாக நல்லவர் என்பதை நான் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறது. And actually I think that you've deceived me. நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, இவர் சொன்னது நான் நினைக்கிறேன் ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி இருக்கிறீர். So I was just accusing God's character. நான் கர்த்தரை குற்றப்படுத்த ஆரம்பித்தேன். And so I broke spiritually. நான் ஆவிக்குரிய விதத்திலே உடைந்து போனேன். I wanted a crisis with God. நான் கர்த்தரோடு இருக்கிறதான உறவிலே எனக்கு அங்கே ஒரு உடைவு வந்தது. And this offense in my heart toward God, my offended heart was strangling my relationship with him. இந்த காயப்பட்ட இருதயம் கர்த்தரோடு இருக்கிற உறவை அது வளர முடியாமல் அதிலே ஒரு தடையை கொண்டு வந்தது. And I became suicidal. நான் என்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வந்தேன். For that first year I really struggled with suicide because I was so broken, so hurt by God. தற்கொலை நினைவுகள் என்னை தொடர்ந்து தாக்க ஆரம்பித்தது. அந்த முதல் வருடம் இதோடு நான் போராட ஆரம்பித்தேன். Now why am I talking with you about this? ஏன் இதை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன்? Don't worry, the story has a good ending. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த கதைக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கிறது. But actually there is a very big issue, the problem of suffering, of pain. அதாவது இங்கே நான் காண்பிக்க விரும்புகிற காரியம் வேதனையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. If God is all powerful and he's also good and loving, why does he allow so much suffering? கர்த்தர் மிக வல்லமை உள்ளவர், எல்லா வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் மிக நல்லவர் என்று சொன்னால் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் பிரச்சனையை அனுமதிக்கிறார்? When I was studying philosophy at university, I could give you the answers when I was 20 years old. 20 வயதிலே நான் பிலாசபியை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கேள்விக்கான பதிலை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியுமா இருந்திருக்கும். Now I'm older, I've suffered a little bit and I don't have easy answers. நான் இப்பொழுது நாட்கள் போய் இருக்கிறது, நான் அனுபவம் பெற்றிருக்கிறேன், எனக்கு நேரடியாய் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாது. But I've met many people who have rejected God because of this problem of suffering. ஆனாலும் நான் அநேகரை சந்தித்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்திலே. வேதனை படுகிறது நிமித்தமாக கடினமான பாதைக்குள்ளே போகிறபடினால் அவர்கள் இப்பொழுது தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள். Maybe it's a natural disaster, a tsunami. சில நேரத்தில் ஒரு சுனாமி நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கையில அநேக God, போராட்டங்கள். how could you allow this? ஆண்டவரே எப்படி இதை நீர் அனுமதிக்கலாம்? I can't follow a God who allows this. இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிற ஒரு தேவனை நான் பின்பற்ற தேவையில்லை. Or maybe it's something that's clearly the result of the sin of man. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக ஏதோ ஒரு விளைவை நாம் சந்தித்திருக்கலாம். Like a war. ஒரு யுத்தம். But people still say, God, why don't you intervene? Why don't you stop this injustice? ஒரு யுத்தத்தை பார்த்து நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறீர், இதை நிறுத்த முடியாதா? And it's more difficult for us who are believers. இதை தேவனை விசுவாசிக்கிற நமக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்கு. Because God describes himself as a loving father in the Bible. ஏனென்றால் தேவன் தன்னை ஒரு அன்பான தகப்பன் என்கிற விதத்திலே வர்ணிக்கிறார் வேதத்திலே. I'm his son.
நான் அவருடைய மகன். But I said, I wouldn't treat my children this way. நான் யோசிப்பேன், நான் என்னுடைய பிள்ளைகளை இப்படி நான் அதாவது நடத்துவதல்ல. God describes himself as a loving husband and I'm the object of his love. வேதத்திலே தேவன் அவரை குறித்து ஒரு அன்பான கணவன் என்று அவர் வர்ணிக்கிறார், புருஷன் என்று வர்ணிக்கிறார். அப்படினால் அந்த அன்பு தானே எனக்குள்ளே வர வேண்டும். God, I want to treat my wife this way. என்னுடைய மனைவியை நான் இப்படி தான் நான் வழிநடத்த விரும்புகிறேன். And so it's more difficult for us as believers. அதனால விசுவாசிகளா இருக்கிற நமக்கு இந்த பிரச்சனை மிக பாரமானதா இருக்கிறது. And Jesus warned about the danger of the offended heart. இயேசு கிறிஸ்து இந்த காயப்பட்ட இருதயத்தின் பயங்கரத்தை குறித்து நமக்கு பேசியிருந்தார். He said the love of many will grow cold. அநேகருடைய அன்பு அது இல்லாமல் போகும். If you look at the context, it's about the offended heart. அந்த வேத பகுதியை நீங்கள் கவனித்தீங்கள் என்று சொன்னால் காயப்பட்ட இருதயத்தை குறித்து பேசுகிறது. Jesus said God is going to allow the level of wickedness of sin to increase. அதாவது வேதம் நமக்கு சொல்லி தருகிறது, கொடூரமான பயங்கரமான காரியங்கள் தேசத்திலே பெருகும்படியாக தேவன் அனுமதிக்கிறார். Some people will be offended by this. அநேகர் அதை பார்க்கும் பொழுது அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். And then God will bring judgment. அதற்கு பின்பதாக கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். We're not under judgment because we're believers. நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நாங்கள் சிக்குவதல்ல, ஏனென்றால் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். But we live embedded in nations among peoples who are going to be under judgment. ஆனாலும் நாம் வாழுகிறதான தேசங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருக்கிறது. That means we will suffer many of the same things they do. நாம் வாழுகிறதான தேசம் அதாவது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறது. And then there's persecution. அதற்கு பின்பதாக நாம் வேதனைப்படுகிறோம் அந்த தேசங்களிலே. And we understand there will be persecution. நமக்கு தெரியும், இதை புரிந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக நாம் வேதனைப்படுவோம் என்று சொல்லி. But some believers will say, God, how could you let it be so intense? சில நேரத்துல நாம் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே வேதனைப்படுவது எங்களுக்கு தெரியும், ஆனா இவ்வளவு வேதனையா இருக்கிறது. I've been obedient, an obedient son. நான் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மகனாய் இருந்திருக்கிறேனே, ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை? How could you let this happen to me? எனக்கு நீர் இதை எப்படி அனுமதிக்கலாம்? And then in the midst of this, I think some people will also not have any sense of presence. They'll feel abandoned by God. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சில நேரத்துல கைவிடப்பட்டதை போல உணரலாம், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணராமல் இருக்கலாம். And Jesus says the love of many will grow cold, and when he says this, he's speaking to the people of God. அநேகருடைய அன்பு அது மறைந்து போகும், மாயமான ஒரு காரியமாய் மறைந்து போகும் என்று தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார். இது காயப்பட்ட இருதயத்தை குறித்து பேசுகிறார். I have a friend who's the leader of one of the great revival movements that the world has seen in the last generation. கடந்த சந்ததியிலே எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறார். அவர் மூலமாக, அவருடைய ஊழியத்தின் மூலமாக தேசங்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகினது. It's all victory presence all the time. எப்பொழுதுமே தேவ பிரசன்னம் ஜெயம் என்கிற காரியம் தான், அதை குறித்து தான் பேசுகிறார்கள். As I shared my struggle with him, he said to me, you know, sometimes I ask God, are you really there? நான் என்னுடைய அதாவது அனுபவத்தை அவரோடு நான் பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் என்னை பார்த்து, he said, I shared my struggle with him. நான் என்னுடைய வேதனையை குறித்து அவரிடத்துல பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் கேட்டார், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உண்மையாகவே நீர் இருக்கிறீரா? And this allowed him to be honest. அவர் உண்மையாய் பேச அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. He says, sometimes I say, God, are you really there? அவர் சில நேரங்களிலே அவரும் அந்த கேள்வியை கேட்கிறார், ஆண்டவரே நீர் இருக்கிறீரா என்று. But he's the leader of a great revival movement. ஆனாலும் அவர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குற இணைப்பின் தலைவனாய் இருக்கிறார். My point is that many of us, almost everyone will have that question at some point. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாருமே இந்த கேள்வியை நாம் கேட்கிறோம். And you know what? It's a greater danger for people like you. உங்களை போன்ற விசுவாசிகளுக்கு இருக்கிறதான பெரிய பயங்கரம் என்ன தெரியுமா? People who've experienced the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்த நமக்கு இருக்கிற பயங்கரம் என்ன தெரியுமா? It's a greater danger for us because we have higher expectations. எங்களுக்கு இது ஒரு பெரிய பயங்கரம், ஏனென்றால் தேவனை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. And then when God doesn't meet them, we can be very disappointed and hurt. நாம் அந்த எதிர்பார்ப்பை எங்களுடைய வாழ்க்கையில காணாத பொழுது, தேவன் அதை நிறைவேற்றாத பொழுது நாம் துக்கப்படுகிறோம், This is what was காயப்படுகிறோம். happening to me. இதுதான் எனக்கு நடந்தது. And then God intervened. அதற்கு பின்பதாக தேவன் அதற்குள்ளே வந்தார். My first year was a year of breaking. என்னுடைய முதல் வருடம் கர்த்தர் என்னை உடைத்தார்.
In the second year, God began to rebuild me. இரண்டாவது வருடத்திலே என்னை மறுபடியும் கட்ட ஆரம்பித்தார். And this is how it started. இது இப்படிதான் தேவன் இந்த கட்டுகிற இந்த செயலை ஆரம்பித்தார். I had a picture of the valley of testing. அதாவது சோதனையின் பள்ளத்தாக்கு என்கிறதான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். God does not cause all our problems. தேவன் எல்லா பிரச்சனையும் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் தேவன் அல்ல காரணம். But he does test us as we go through difficulty. ஆனால் நாம் உபத்திரவத்திற்குள்ளே போகும் பொழுது எங்களை அவர் பரிசோதிக்கிறார். So I saw a picture of this valley of testing, of difficulties. அதாவது வேதனை உண்டாக்குகிற பள்ளத்தாக்கை நான் அங்கே ஒரு காட்சியாய் பார்த்தேன். And it was filled with the dry bones and the skeletons of believers who had failed in their tests. உலர்ந்த எலும்புகள் என்கிறதான அதே வரைபடத்தை நான் அந்த காட்சியிலே பார்த்தேன். அது தோற்றுப்போன விசுவாசிகளுடைய உலர்ந்த எலும்புகளாய். I'm not talking about whether or not they go to heaven. அவர்கள் பரலோகத்துக்கு போனாரா என்பது அல்ல என்னுடைய கதை. But when they were going through difficulty, they lost their friendship with God. அந்த உலர்ந்த எலும்புகள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் உபத்திரவத்திற்குள்ளே போகும் பொழுது அவர்கள் தேவனோடு இருந்த நட்பை இழந்து போனார். And after that, no more fruit in their lives. அதற்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கையில் அந்த உபத்திரவத்துக்கு பின்பதாக கனியே இல்லை. And God drove this picture into my heart. இந்த காட்சியை தேவன் என்னுடைய இருதயத்திற்குள்ளே போட்டார். And I thought, oh, I'm very close to ending up this way. I don't want to end up as a skeleton. இதை காண்பித்த பொழுது நான் யோசித்தேன், நானும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை நோக்கி தான் போகிறேன், ஆனால் அதை நான் விரும்பவில்லை. And I made the decision, I'm going to fight for my relationship with God. நான் அதற்கு பின்பதாக தீர்மானித்தேன், என்னுடைய நட்புக்காக நான் இந்த இடத்திலே போராட ஆரம்பிப்பேன். And this is how it started. இப்படிதான் இது ஆரம்பித்தது. I said, God, whatever you do or do not do, I will follow you. நான் அதற்கு பின்பதாக ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நீ எதை செய்தாலும் பிரச்சனை இல்லை, எதை செய்யாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் உம்மை பின்பற்றுவேன். If you don't give me your presence, I will still follow you. உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை, நான் உம்மை பின்பற்றுவேன். If you don't speak to me, I will still follow you. நீர் என்னோடு பேசாவிட்டாலும் பரவாயில்லை, நான் உம்மை தேடுவேன். If you do not show me kindness and gentleness, I will still follow you. மெதுவான விதத்திலே அன்பான விதத்திலே என்னை நீர் நடத்தாவிட்டாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். If you never set me free, I will still follow you. நீர் என்னை விடுதலை செய்யாவிட்டாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். Actually, this is how I said it. You'll see, God, even if you're not faithful, I'm going to be faithful. நான் ஆண்டவரை பார்த்து இப்படிதான் சொன்னேன், ஆண்டவரே நீர் எனக்கு விசுவாசம் உள்ளவராய் இல்லாவிட்டாலும் நான் உமக்கு விசுவாசம் உள்ளவராய் இருப்பேன். Which is ridiculous. அதை நினைத்தும் பார்க்க முடியாது. Because God is faithful. ஏனென்றால் தேவன் உண்மையாகவே நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். My faithfulness, His faithfulness underlies my faithfulness, even if I'm not aware of it. நான் அறியாவிட்டாலும் நான் உண்மையாய் இருப்பதற்கு உதவி செய்வதே அவருடைய உண்மைத்துவம் தான். But this was a decision of the will, not my emotions. இது நான் உணர்வு பூர்வமாய் எடுத்த ஒரு தீர்மானம் அல்ல, என்னுடைய சித்தம் அதை தீர்மானித்தது. I don't feel warm toward God. I feel hurt. நான் சுகமான ஒரு உணர்வை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தரோடு இருக்கிற உறவு வேதனை உள்ள ஒரு உறவாய் தான் இருந்தது, ஆனாலும் தீர்மானித்தேன். But what I was doing was setting aside the demands and the conditions I've placed on God. நான் தேவனின் மேலே வைத்த எதிர்பார்ப்பை எல்லாம் ஒரு பக்கத்திற்கு கொண்டு வந்தேன். And God, if you do this, then I'll know you're faithful. நீர் இதை செய்தால்தான் நீர் உண்மை உள்ளவர் என்கிறதை நான் அகற்றினேன். If you'll do that for me, then I'll know that you really love me. நீர் அதை செய்தால்தான் உண்மையாக நீர் என்னை நேசிக்கிறீர் என்கிற எதிர்பார்ப்பை நான் அகற்றினேன். No, I'm setting those aside. No more conditions placed on God. அதையெல்லாம் ஒதுக்குகிறேன் ஆண்டவரே, உம்மேலே நான் எந்த பாரத்தையும் எதிர்பார்ப்பையும் வைப்பதல்ல. Another thing I did is I made a decision to turn my eyes toward Jesus. இரண்டாவது நான் எடுத்த தீர்மானம் என்னவென்றால் என் கண்களை தேவனை இயேசுவை நோக்கி பார்க்கிறதற்கு நான் தீர்மானித்தேன். And I had to do this many times, again and again, often when I was very weak. நான் மிகவும் பலவீனமான நேரங்களிலே தொடர்ந்து இதை செய்வதற்கு ஒரு கட்டாயம் இருந்தது. But I make the decision, I choose to turn toward you. நான் அந்த தீர்மானத்தை எடுத்தேன், ஆண்டவரே உம்முக்கு நேராக நான் திரும்புகிறேன். And sometimes I'm so weak I can only turn 1 degree in his direction. சில நேரத்திலே மிக பலவீனமாய் உணர்ந்தபடினாலே என்னால் அதிகமாய் அவர் பக்கமாய் திரும்ப முடியாமல் இருந்தது, கொஞ்சமே அவர் பக்கமாய் திரும்ப. But see, turning 1 degree in his direction makes all the difference in the world from turning 1 degree
away from him. கொஞ்சம் அவர் பக்கமாய் திரும்புவது ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. அவரை விட்டு திரும்புவதை பார்க்கிலும் கொஞ்சம் அவர் பக்கமாய் திரும்புவது ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. Because even if I'm only turning toward him slightly, it positions me so that I can receive from him. நான் கொஞ்சம் அவர் பக்கமாய் திரும்பினாலும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஒரு சரியான இடத்திலே அது வைக்கிறது. This is a decision of the will, not the emotions. இது உணர்வு பூர்வமா எடுத்த ஒரு தீர்மானம் அல்ல, என்னுடைய மனதிலே நான் இதை தீர்மானித்தேன். My emotions are dark, they're confused. என்னுடைய உணர்வுகள் குழப்பப்பட்ட ஒரு நிலையில இருந்தது, அது இருள் சூழ்ந்ததா இருந்தது. But I make a decision with my will. I turn toward you, not away. ஆனால் நான் என்னுடைய மனதிலே இருதயத்திலே தீர்மானித்தேன், நான் பக்கமாய் திரும்புகிறேன், உம்மை விட்டு நான் போவதல்ல. Now I'm emphasizing the will because no matter how discouraged or depressed or how deep the darkness you may be in, you still have enough will so that you can turn toward him 1 degree. அதாவது நான் ஏன் இதை தொடர்ந்து பேசுகிறேன், தீர்மானம் இது நாம் எவ்வளவு பிரச்சனையான ஒரு நேரத்தில் இருந்தாலும் தீர்மானிப்பதற்கான அந்த பலன், தீர்மானிப்பதற்கான அந்த வாய்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். Another thing I did was to imagine a lockbox, a box like a safe. அதாவது பாதுகாப்பான ஒரு பெட்டியை நான் அதாவது ஒரு காட்சியாய் பார்த்தேன். And I opened this box. நான் இந்த அதாவது It's a box. பெட்டியை திறப்பதை நான் காட்சி. You understand, like a safe that Yes, has locks yes, on yes, it? Okay. And so I open it and I put into it, I visualize putting into it my questions and my doubts and my accusations. நான் அதை ஒரு காட்சியாய் நான் பார்த்தேன். என்னுடைய கேள்விகள், என்னுடைய அதாவது நான் சந்தேகப்படுகிற காரியங்கள், அதை எல்லாவற்றையும் அந்த பெட்டிக்குள்ளே வைப்பதை நான் காட்சியாய் பார்த்தேன். And then I close that very securely and lock it. அதை நான் மிகவும் பாதுகாப்பான விதத்திலே அதை மூடுகிறதை நான் காட்சியாய் பார்த்தேன். Said, God, you and I are the only two who can open this box. நானும் தேவனும் மாத்திரமே இந்த பெட்டியை திறக்க முடியும் என்று நான் யோசித்தேன். If you choose to open this box and answer all my doubts while I'm in prison, I will be very happy. நீர் அந்த பெட்டியை திறந்து என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய பயங்களை நீக்கி நான் விரும்புகிறதை நீர் செய்வீர் என்றால் அது நல்லதா இருக்கும். But as for me, I make a decision with my will. I am not going to open this box. ஆனால் நான் ஒரு தனியான தீர்மானம் எடுக்கிறேன், என் எதிர்பார்ப்பை நான் திறந்து பார்ப்பதல்ல, அதை நான் மூடி வைக்கிறேன். I'm no longer going to give a place in my mind to these doubts. இந்த சந்தேகங்களுக்கு என்னுடைய மனதிலே நான் இடம் கொடுப்பதல்ல. I'm not going to keep demanding answers to my questions. என்னுடைய கேள்விகளுக்கு தொடர்ந்து தேவன் பதில் கொடுக்க வேண்டும் என்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல. I don't have to have answers to have a relationship with you. உம்மிடத்திலிருந்து எனக்கு பதில் தேவையில்லை ஆண்டவரே, உம்மோடு இந்த உறவை நான் தொடர்வதற்கு. I will no longer insist on understanding. நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை நான் கட்டாயப்படுத்துவதல்ல. After this, I still had doubts, I still had questions. அதற்கு அந்த காட்சிக்கு பின்பதாகவும் எனக்கு சந்தேகம் இருந்தது. But it was a discipline to say, no, go to that box. ஆனால் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், என்னை பக்குவப்படுத்திக் கொண்டேன், நான் அந்த பெட்டிக்கு போவதல்ல. And this was a turning point for me. இது ஒரு பெரிய திருப்புமுனையை உண்டாக்கினது. Because up until now, my doubts and questions had been suffocating my relationship with God. இந்த கேள்விகள், இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே கர்த்தரோடு இருக்கிற உறவை நெருக்க ஆரம்பித்தது. Now that broke off. ஆனால் இப்பொழுது அது கலண்டது. Now I could begin to receive truth again. மீண்டுமாக சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு இடம் இருந்தது. You know, it's not wrong to ask questions. கேள்வி கேட்பது தவறல்ல. God understands when we doubt. There are many examples in the Bible. வேதத்திலே अनेक உதாரணங்கள் இருக்கிறது. கர்த்தர் புரிந்து கொள்கிறார் நாம் கேள்விகளை கேட்கும் பொழுது, சந்தேகப்படும் பொழுது. But I don't want to allow my questions and doubts to come between me and God. என்னுடைய கேள்விகளும் என்னுடைய சந்தேகங்களும் கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற உறவின் நடுவிலே ஒரு தடையாய் வரக்கூடாது. I still have a box. இன்றைக்கும் எனக்கு ஒரு பெட்டி இருக்கிறது. I still have to lock some things away. இன்றைக்கும் நான் சில காரியங்களை மூடி வைக்க வேண்டும். I've made the decision. I want this friendship. I'm not going to let anything come between us. நான் தீர்மானித்தேன், எல்லாவற்றுக்கு மேலாக இந்த நட்பு மிக முக்கியம். இதை தடைப்படுத்துவதற்கு எதையும் நான் அனுமதிப்பதல்ல. You know, I came to realize I had a lot of questions for God, but God had questions for me. நான்
ஒன்றை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். எனக்கு எப்படி எவ்வளவு கேள்விகள் தேவனிடத்தில் இருந்ததோ அதே போல தேவனிடத்திலிருந்து எனக்கு அநேக I'm கேள்விகள். doubting God's love and faithfulness. நான் கர்த்தருடைய உண்மைத்துவத்தை சந்தேகப்பட்டேன். And I became aware, actually, it's not God's love and faithfulness that are being tested. It's my love and my faithfulness that are being tested. அந்த அனுபவத்திலே என்னுடைய அன்பு தான் பரிசோதிக்கப்பட்டது, என்னுடைய உண்மைத்துவம் தான் பரிசோதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்தேன். And God had questions for me. கர்த்தர் எனக்கு சில கேள்விகளை வைத்திருந்தார். Andrew, will you be faithful when you do not see my faithfulness? என்னுடைய உண்மைத்துவத்தை நீ பார்க்காத நேரத்திலும் அன்று நீ உண்மையாய் இருப்பாயா? Andrew, will you love me when you do not see my love? என்னுடைய அன்பை நீ பார்க்காத பொழுதும் என்னை நீ நேசிப்பாயா என்கிற கேள்வியை தேவன் எனக்கு வைத்தார். I told you I still have a box. நான் சொன்னேன் உங்களுக்கு இன்றைக்கும் எனக்கு ஒரு பெட்டி இருக்கிறது. There are many things I don't understand. அநேக காரியத்தை இன்றைக்கும் நான் புரிவதல்ல. One of my heroes in prison was a pastor named Richard Verbrand. ரிச்சர்ட் வெர்பிராண்ட் என்கிறதான போதகர் தான் இந்த அதாவது அனுபவத்திற்கு எனக்கு ஒரு நல்ல உதாரணமாய் மாதிரியா இருந்தார். He spent 16 years in prison in communist Romania. ரொமேனியா தேசத்திலே கம்யூனிஸ்ட் அரசாங்கத்திற்கு கீழே 16 வருடங்கள் அவர் சிறைச்சாலையில் இருந்தார். I was reading one of his books while I was in prison, and he talked about other men who were imprisoned with him for their faith who lost their minds. அதாவது அந்த கதையிலே அந்த புத்தகத்திலே நான் அதை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார், அந்த 16 வருடங்களிலே அவரோடு கூட விசுவாசத்திற்காக அநேகர் சிறைச்சாலையில் இருந்தார்கள். ஆனால் அந்த வேதனை அவர்களுடைய மனதை குழப்பமடைத்து விட்டது. What do you think about that? அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? How does that fit in your theology of suffering? அதாவது உபத்திரவை என்கிறதான அந்த இறையலுக்குள்ளே அந்த அனுபவங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் அதை அடக்கிக் கொள்ளுகிறீர்கள்? See, I have a reaction to this. நான் அதை கேட்கும் பொழுதே எனக்கு ஒரு உணர்வு உண்டாகிறது. On the one hand, I understand because I also tasted insanity in prison. அதாவது நான் ஒரு அளவு இதை புரிந்து கொள்கிறேன், ஏனென்றால் என்னுடைய மனதும் அதாவது இந்த சிறைச்சாலை அனுபவத்திலே குழம்பி போனது. But I react because Jesus says, my grace is sufficient for you. ஆனாலும் அது இந்த கதைகளை கேட்கும் பொழுது நான் அதை அதாவது எனக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கிறது, ஏனென்றால் தேவன் அவருடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார் அவருடைய கிருபை எனக்கு போதுமாய் இருக்கிறது என்று. So let me ask you, was God's grace sufficient to keep these men from going insane? நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், கர்த்தருடைய கிருபை இவர்களை பைத்தியக்காரர்களாய் அவர்கள் போகாத நிலைமைக்கு அவர்களை வைத்துக் கொள்வதற்கு கிருபை போதுமானதா இருக்கவில்லையா? Because they went insane. ஏனென்றால் அவர்கள் பைத்தியமாகினார்கள் அந்த சிறைச்சாலையில். This is what Pastor Richard said about them. பாஸ்டர் ரிச்சர்ட் அந்த புத்தகத்திலே அதை குறித்து இவ்வாறமாய் பேசுகிறார். He said their insanity is beautiful to God. அந்த பைத்தியமாகிற அந்த காரியம் கர்த்தருடைய கண்களிலே அழகா இருக்கிறது. I think this is what he means. இதைத்தான் அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். They lost their minds because they were being persecuted for the sake of Jesus. இயேசுவின் நிமித்தமாக அவர்கள் துன்புறுத்தப்பட்டது நிமித்தமாக அவர்களுடைய மனதிலே குழப்பமடைந்து பைத்தியக்காரர்களாய் மாறினார்கள். Therefore, this is a beautiful sacrifice. அந்த அனுபவம் கர்த்தருக்குள்ளே ஒரு அழகான ஒரு காணிக்கையாக ஒரு பலியாய் இருந்தது. And someday I know I'm going to meet them in heaven. எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் பரலோகத்திலே அவர்களை சந்திக்க போகிறேன். They're going to be covered in honor. அவர்கள் கனத்தினாலே அவர்கள் கனம் அவர்களை சூழ்ந்திருக்கும். Wow, you're the man who went crazy in prison because you remained faithful to Jesus. நாங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவோம் அவர்களை பார்த்து, அவர்கள் கிறிஸ்துவின் விசுவாசத்தின் நிமித்தமாக சிறைச்சாலையிலே பைத்தியக்காரர்களாய் மாறினார்கள். There's an honor they will carry for eternity. அவர்கள் நித்திய காலமாய் ஒரு கனத்தை அவர்கள் மேல் சுமந்து கொள்வார்கள். I'm sure they have no regrets about what they suffered in this life. அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் பட்ட வேதனையை குறித்து ஒரு நாளும் துக்கப்படுவதல்ல. Because everything has been made right. ஏனென்றால் எல்லாம் சரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. But it was not made right in this life. ஆனால் எல்லாம் சரியாக மாற்றப்பட்டது இந்த வாழ்க்கையில் அல்ல. In this life they died in prison insane. அவர்கள் இந்த வாழ்க்கையிலே சிறைச்சாலையிலே பைத்தியக்காரர்களாக தான் அவர்கள் மரித்தார்கள். So let me ask you again, was God's grace sufficient to keep them from going insane? கர்த்தருடைய கிருபை போதுமானதா இருக்கவில்லையா அவர்களை பைத்தியக்காரர்களாய் மாறாமல் பண்ணுவதற்கு? Yes, it is. அது போதுமானதா இருந்தது. But God did not give them his grace in sufficient measure to keep them from going insane. அதாவது கர்த்தருடைய கிருபையை அவர் எப்படி வழங்கவில்லை என்றால் அவர்கள் பைத்தியக்காரர்களாய் போகாமல் இருப்பதற்கு அந்த கிருபை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. God could have saved them from insanity.
அந்த மனதிலே குழப்பமடையாமல் இருப்பதற்கு அவர்களை தேவன் பாதுகாத்திருக்கலாம். But he did not. ஆனால் அதை செய்யவில்லை. You know, when I was in prison, I thought I was the weakest person in the world. நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நான் உணர்ந்தேன் உலகத்துல இருக்கிற மிக பலவீனமான மனுஷன் நான். After I got out, I started to hear stories of others who broke the same way I did. நான் வெளியிலே வந்த பின்பதாக அநேகருடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது என்னை போலவே அவர்களும் உடைந்து போனார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். Chinese Christians, Iranians, North Koreans. அதாவது நார்த் கொரியாவை சேர்ந்தவர்கள், ஈரானை சேர்ந்தவர்கள், சைனா தேசத்தை சேர்ந்த மிஷனரிகள். You know, I learned that grace is not an anesthetic. You know, anesthetic, it doesn't kill all your pain. Yes. அதாவது வேதனையை உணராமல் பண்ணுவதற்கு நமக்கு மருந்து கொடுப்பதை போல தேவன் கிருபை கொடுப்பதல்ல. You can have grace and still suffer. சில நேரத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ளலாம், ஆனாலும் வலியை உணரலாம். You have grace that sustains you, but you can still have deep grief. கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும், ஆனாலும் ஆழமான துக்கம் உங்கள் இருதயத்தை நிரப்பலாம். You can have grace and still pain. நீங்கள் கிருபையை பெற்றிருக்கலாம், ஆனாலும் வேதனையும் அனுபவிக்கலாம். We're human. என்றால் நாம் மனுஷர்கள். We break. நாங்கள் உடைக்கப்படுகிறோம். God allows us to break. என்றால் கர்த்தர் அனுமதிக்கிறார் நாம் உடைக்கப்படுவதற்கு. You know, I think sometimes of a Nigerian mother, Christian mother whose daughter has been kidnapped by Boko Haram and who's being raped all the போகோ time. ஹராம் என்கிறதான தீவிரவாதிகளின் மூலமாக ஒரு தாயாருடைய மகள் அவர்கள் அதாவது கடத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவதை குறித்து நான் யோசிக்கிறேன். How would you talk about God's faithfulness and love to that mother? அந்த தாயாருக்கு கர்த்தருடைய அன்பை குறித்தும் உண்மைத்துவத்தை குறித்து எப்படி நாம் பேசுவது? It's difficult, isn't it? அது மிக கடினமானது. என்ன? I'll tell you what I would say. நான் என்ன சொல்வேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். Say, I have to say what God says about himself. நான் அவர்கள் என்ன கூற வேண்டும் என்றால் தேவன் அவரை குறித்து என்ன கூறுகிறாரோ அதை தான் கூற வேண்டும். God is loving. கர்த்தர் அன்பானவர். God is faithful. கர்த்தர் உண்மை உள்ளவர். God is good. கர்த்தர் நல்லவர். But I don't understand what that looks like in your situation. ஆனாலும் அந்த உண்மைகள் எல்லாம் உன்னுடைய அனுபவத்தில் அது எப்படி இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. I don't know how to explain it. அதை விவரிப்பதற்கும் எனக்கு தெரியாது. But I have to say what God says. ஆனால் தேவன் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்ல வேண்டும். So even if I don't understand, I will still say he is good and he is faithful and he is loving. நான் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் சொன்னதை நான் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். But I don't understand it. ஆனால் நான் அதை புரிந்து கொள்வதல்ல. I think God is willing to offend us. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எங்களை அதாவது காயப்படுத்துவதற்கும் விரும்புகிறார். I think God tests us with offense. ஏனென்றால் கர்த்தர் அப்படி காயப்படுத்தும் பொழுதுதான் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை அவர் உண்மையாய் பரிசோதிக்கிறார். Think of John the Baptist. யோவான் ஸ்நானகனை குறித்து சற்று யோசியுங்க. He's in a dungeon. அவர் ஒரு இருட்டு அறையிலே இருக்கிறார். He's starting to have some doubts and அவருக்கு questions. சந்தேகங்கள் வருகிறது. He sends his disciples to Jesus. அவருடைய சீஷர்களை அவர் இயேசுவிடத்தில் What's அனுப்புகிறார். going on, Jesus? என்ன நடக்கிறது ஆண்டவரே? And Jesus tells John's disciples, go tell John about my great power and my miracles. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், போய் யோவானுக்கு சொல்ல என்னுடைய வல்லமையை குறித்து, என்னுடைய அற்புதங்களை குறித்து. But he doesn't use his power for John. ஆனால் அந்த வல்லமையோ யோவானுக்கு தேவன் பயன்படுத்துவார். After John's disciples leave, Jesus tells the crowd, John has such an amazing calling. There's no one greater than John. யோவானுடைய சீஷர்கள் போன பின்பதாக அதாவது அங்கே சுற்றி இருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், யோவானுக்கோ ஒரு சிறந்த அழைப்பு இருக்கிறது, அவனை போல இந்த பூமியில யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். But he didn't tell John that. ஆனால் அதை யோவானுக்கு சொல்லவில்லை. You think it might have encouraged John if Jesus sent that message to him? நீங்கள் அந்த செய்தி யோவானுக்கு போனால் அவன் உற்சாகப்பட்டிருப்பான் என்று யோசிக்கிறீர்களா? And he didn't visit him in prison. சிறைச்சாலையிலே போய் ஆண்டவர் யோவானை சந்திக்கவில்லை. So Jesus did not speak into John's situation and he did not help him in any way. ஆண்டவர் யோவானுடைய சூழ்நிலைக்குள்ளும் பேசவில்லை, எந்த விதத்திலும் அதற்குள்ளே கடந்து போகவும் இல்லை. Instead, this is the message he sends to him. அதற்கு பதிலாக இந்த செய்தியை தான் அனுப்புகிறார். He says, John, blessed is the one who is not offended by me. என் நிமித்தமாய் காயப்படாமல் இருக்கிறவன் ஒரு பாக்கியவான் என்கிற செய்தியை அனுப்புகிறார். See, John is in danger of being offended
And he's entering a time of crisis. இங்கே நாம் பார்க்கிறோம் யோவான் தன்னுடைய இருதயத்திலே காயப்படுகிற ஒரு சூழலுக்குள்ளே அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். So Jesus says, be careful, John. இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், மிக கவனம் யோவான். Be careful that after coming so far you don't fail now. நீ இவ்வளவு தூரம் வந்த பின்பதாக இனி தோற்று போக கூடாது. Be careful that you don't turn away because of the offended heart. நீ இதற்கு பின்பதாக உன்னுடைய காயப்பட்ட இருதயத்தின் நிமித்தமாக நீ பின்தங்கி போக கூடாது. After this, John is executed. இதற்கு பின்பதாக யோவான் அதாவது அவனை கொலை செய்கிறார்கள். Another time Jesus is speaking to a very large group of disciples. ஒரு பெரிய சீஷர் கூட்டத்திற்கு இதற்கு பின்பதாக இயேசு பேசுகிறார். Says, you have to drink my blood and eat my flesh to have life. நீ என்னுடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும், என்னுடைய சரீரத்தை சாப்பிட வேண்டும் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு. And they were so offended that they all left. அநேகர் அதை கேட்டு அவர்கள் வேதனைப்பட்டார்கள். அதிநிமித்தமாக அநேகர் அவரை விட்டு போனார்கள். These are disciples and they all left. இது எல்லாம் சீஷர்கள், இவர்கள் எல்லாரும் போனார்கள் வெளியே. Jesus turns to Peter and says, are you leaving too? இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீயும் போகிறாயா? Peter says, where else can we go? பேதுரு பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் வேற எங்கே போவது? Oh Jesus, this is so offensive, but where else can we go? பேதுரு சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே இது நமக்கு அநேக வேதனையை கொண்டு வருகிறது, ஆனா எங்க தான் நாம் போவது? See, if I were Jesus, this is what I would have done. நான் இயேசு என்று சொன்னால் இதுதான் நான் செய்திருப்பேன். Hey, wait, come back. நான் சொல்லிருப்பேன், ஐயோ கொஞ்சம் இருங்க, திரும்பி All of வாங்க. you disciples, come back. எல்லா சீஷர்கள் மீண்டும் திரும்பி வாங்க. Let me explain this again. நான் இதை உங்களுக்கு மீண்டும் அதாவது உங்களுக்கு சொல்லி தருகிறேன். Please don't be offended. ஐயோ தயவு செய்து காயப்பட வேண்டாம். But he didn't do that. ஆனால் இயேசு அதை செய்யவில்லை. They were offended and he let them go. அவர்கள் வேதனைப்பட்டார்கள், ஆண்டவர் அவர்களை விட்டார் கடந்து And this போக. should be very sobering for us. இது எங்களுக்கு மிகவும் துக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. Because sometimes God goes after people, but sometimes he lets them go and does not try to win them back. சில நேரத்தில் ஏனென்றால் இது ஏன் துக்கப்படுகிற ஒரு காரியம் தெரியுமா? சில நேரத்தில் கர்த்தர் அவருடைய ஜனங்களை தேடி போகிறார், சில நேரங்களிலே அவர்களை விடுகிறார், அவர்களை தேடி போவதல்ல. Sometimes God allows the offended to leave. He does not call them back. சில நேரத்தில் காயப்படுகிறவர்களை கர்த்தர் போகும்படியாய் அனுமதிக்கிறார், அவர்களை வற்புறுத்தி வைப்பதல்ல. Then there's another story of a Canaanite woman who comes to Jesus for help. கானானிய ஸ்திரியை குறித்து நாம் இன்னொரு இடத்திலே வாசிக்கிறோம். அவள் தேவனிடத்திலே உதவிக்காய் வருகிறாள். First, Jesus completely ignores her. முதலாவது இயேசு அவளை அதாவது பார்ப்பதே இல்லை, அவளுக்கு எந்த கவனத்தையும் கொடுப்பதல்ல. She's begging for help and he completely ignores her. அவள் உதவிக்காக தேவனை வருந்திக் கொண்டிருக்கிறாள், ஆனாலும் தேவன் அவளை திரும்பி பார்ப்பதல்ல. The disciples finally say, Jesus, please send her away, she's bothering us. சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறார், தயவு செய்து ஆண்டவரே இந்த ஸ்திரீயை அனுப்பிவிடுங்க, அவள் தொடர்ந்து எங்களை வேதனை பண்ணி So கொண்டிருக்கிறார். Jesus turns to her. இயேசு அவளிடத்தில் திரும்புகிறார். And he basically says, அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? you are a dog. இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு நாய். You know that story? அந்த கதை தெரியுமா? Is it offensive in Sri Lanka to call someone a dog? அதாவது நான் நினைக்கிறேன் அவர் சொல்லுகிறார், நம்முடைய தேசத்துல நிச்சயமாக ஒருவரை பார்த்து நாயின்னு கூப்பிட்டார் அவர்கள் கோபப்படுவார். Very insulting in the Middle East. மிகவும் வெட்கப்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை, வெட்கப்படுத்துகிற ஒரு வார்த்தை. Jesus has insulted this woman. இந்த இடத்துல இயேசு அவர்களை இழிவாக பேசுகிறார். But look at her response. ஆனால் அவளுடைய பதிலை சற்று கவனிங்க. She basically says, அவள் என்ன சொல்லுகிறாள்? okay, I'm a dog. ஆமா ஆண்டவரே, நான் ஒரு நாய். But this dog is staying right here. ஆனால் இந்த நாய் இங்கேயே இருக்கிறது. This dog is not leaving. இந்த நாய் இங்க இருந்து போவதல்ல. And Jesus is so moved by her heart response. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவுடைய இருதயம் அங்கே தொடப்படுகிறது. She and her daughter are saved. அவளும் அவளுடைய பிள்ளையும் ரட்சிக்கப்படுகிறார்கள். How will you respond when God offends you? தேவன் உங்களை வேதனைக்குள்ளே கொண்டு போகும் பொழுது நீங்கள் எப்படி பதில் கொடுக்கிறீர்கள்? Because it seems that God is looking for those who will overcome offense, who will ignore the offense. ஆண்டவர் யாரை தேடுகிறார்? இந்த வேதனைக்குள்ளே போகும் பொழுது அதற்குள்ளே சிக்காதபடிக்கு அதை தாண்டி வருகிறவர்களை தேடுகிறார். He's looking for people who will press through when they have doubts and confusion. சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்கிற நேரத்திலும் தொடர்ந்து அவரோடு பயணிக்க விரும்புகிறவர்களை தேடுகிறார்.
People say, I don't care if you offend me. I'm still going to embrace you. I'm still running after you. நீர் என்னை வேதனைப்படுத்தினால் இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்லை, நான் உம்மை பிடித்துக் கொள்கிறேன், உம்மை நான் பின்பற்றுகிறேன். And by doing this, they prove their devotion and their love for Jesus, and that in some way they are worthy of him. இதை இவர்கள் செய்வதினாலே கர்த்தர் அவர்கள் கர்த்தரின் மேலே வைத்திருக்கிற அன்பை நிரூபிக்கிறார்கள். அவர்கள் கனமுள்ள பாத்திரங்களாய் மாறுகிறார்கள். So how will you respond when God offends you? நீங்கள் தேவனால் வேதனைக்குள்ளே கொண்டு போகப்படும் பொழுது நீங்கள் எப்படி பதில் கொடுக்கிறீர்கள்? One of the very important verses for me in the Bible in prison was Isaiah 50:10. ஏசாயா 50:10 வசனம் தான் நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எனக்கு நெருங்கிய ஒரு வசனமாக இருந்தது. God says, for the man who walks in darkness and has no light. இருளிலே நடக்கிற மனுஷன், ஒளி இல்லாமல் இருளிலே நடக்கிற ஒரு மனுஷன், let him trust in the name of the Lord and lean on him. அதாவது தேவனுடைய நாமத்தை அவன் நம்பிக்கொள்ளட்டும், அதை விசுவாசிக்கட்டும், அதே போல அவரின் மேலே அவன் சாய்ந்து கொள்ளட்டும். So God is speaking to Israel when they'll be in exile. இஸ்ரவேல் அதாவது அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கும் பொழுது அந்த அனுபவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். And he could have said to them, be encouraged because I'm sending light. அவர் இப்படியாய் அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கலாம், நீ திடன்கொள், நான் உனக்கு வெளிச்சத்தை அனுப்புகிறேன் என்று சொல்லி. But he didn't say that. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லவில்லை. Basically he says, you guys are going to be in the dark for a while. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒரு சில காலம் இருளிலே இருக்க போகிறீர்கள். When you're in the dark, lean into me. ஆனால் நீங்கள் இருளிலே இருக்கும் பொழுது என் பக்கமாய் சாய்ந்து கொள்ளுங்கள். And this is one of the things God was teaching me by removing presence. இதைத்தான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அவருடைய பிரசன்னத்தை என்னை விட்டு கலட்டும் பொழுது. God wanted me to learn to stand in the dark. ஆண்டவர் விரும்பியிருந்தார் நான் இருளிலே தைரியமாய் நிற்பதற்கு. I needed to learn to lean into him whatever my circumstances, whatever my feelings. என்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், என்னுடைய உணர்வு எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவர் பக்கமாய் சாய்வதை அவர் விரும்பியிருந்தார். What about you when you're in crisis? உங்களை குறித்து நீங்கள் யோசிங்கள். நீங்கள் பிரச்சனைக்குள்ளே போகும் பொழுது உங்களுடைய தீர்மானம் என்ன? After I share my story, people come up and tell me their difficulties. சில நேரத்தில் என்னுடைய கதையை நான் சொன்ன பின்பதாக சிலர் வந்து அவர்களுடைய கதைகளை சொல்லுகிறார்கள். And often they stop and they say, well, but you know, I mean, you were in prison, you went through something so much more difficult. And I say, wait. சில நேரத்தில் கதையிலே அறவாசியிலே அவர்கள் சொல்வார்கள், நீங்க அதிக வேதனை பட்டிருக்கிறீங்க, நீங்க சிறைச்சாலைக்கு போயிருக்கிறீர்கள், உங்களுடைய வேதனை பெரிது என்று சொல்லி அந்த நேரத்தில் நான் அவர்களை சற்று நிறுத்துவேன். Say, my test was enough to knock me out of friendship with God. என்னுடைய அதாவது பிரச்சனை கர்த்தரோடு இருக்கிற உறவை துண்டிப்பதற்கு போதுமானதா இருந்தது. Your tests are enough to knock you out of friendship with God. அதே போலவே உங்களுடைய பிரச்சனை கர்த்தரோடு இருக்கிற உங்களுடைய நட்பை தட்டி போட அது போதுமானது. We don't need to compare tests. எங்களுடைய பிரச்சனையை நாம் அளந்து பார்க்க தேவையில்லை. Yours are enough for you. உங்களுக்கு அது போதுமானதா இருக்கிறது. And what I've learned is that we're tested in different ways. ஆனால் நான் ஒன்றை புரிந்து கொள்கிறேன், வித்தியாசமான விதத்திலே நாம் சோதிக்கப்படுகிறோம். But the areas of the heart that are tested are actually the same. ஆனால் நாம் சோதிக்கப்படுகிற இடம் நம்முடைய இருதயம் ஒன்றாய் இருக்கிறது. அந்த இடத்துல தான் நாம் சோதிக்கப்படுகிறோம். My youngest son, his dream was to be an elite soldier. என்னுடைய கடைசி மகன் அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய நோக்கம் ஒரு சிறந்த ராணுவ வீரனாய் வருவது. So he was in the training program for a very elite unit, and then he was injured, and that was the end of his dream. அவன் அதற்கான அந்த பயிற்சிக்காக ஒரு குழுவோடு அவன் சேர்ந்து பயிற்சி செய்தான். ஆனால் அந்த பயிற்சியிலே அவன் காயப்பட்டபடியினாலே அந்த கனவு அப்படியே மறைந்தது. So after a year he starts to open up his heart to us. ஒரு வருடத்துக்கு பின்பதாக அவனுடைய இருதயத்தை திறந்து எங்களோடு பேச ஆரம்பித்தான். Says, what happened? I thought I had prophetic words. அவன் எங்களிடத்திலே கேட்டான், நான் நினைத்தேன் எனக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. I thought God was involved in all of this. நான் நினைச்சேன் கடவுள் இதில் எல்லாம் அவருடைய கை இருந்தது என்று சொல்லி. And I have no presence. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் இப்பொழுது உணர முடியாது. And I pray and God doesn't speak to me. He's totally silent. நான் ஜெபிக்கிறேன், ஆனால் தேவனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. I said, Blaze. That's my son's name, Blaze. நான் என்னுடைய மகனை பார்த்து அவனுடைய பேர் பிளேஸ். நான் அவனை பார்த்து சொன்னேன், Blaze, you have the same questions that I did in prison. நான் சிறைச்சாலையிலே எனக்கு இருந்த அதே கேள்விகள் தான் உனக்கும் இருக்கிறது.
See, my test was 3 life sentences. என்னுடைய அதாவது பரீட்சை எப்படிப்பட்டது என்று சொன்னால் 3 முறை என்னை அதாவது நிரந்தரமாக சிறைச்சாலையில் இருக்கும்படியாக அறிக்கை கொடுக்கப்பட்டது. Blaze's test is a broken dream. ஆனால் பிளேஸுடைய என்னுடைய மகனுடைய சோதனை என்ன தெரியுமா? அவனுடைய கனவு இல்லாமல் போனது. Very different. வித்தியாசமான சோதனை. But we're asking the same questions. We have the same doubts. ஆனாலும் நாம் ஒரே கேள்வியை கேட்கிறோம், ஒரே விதமான சந்தேகம் தான் எழும்புகிறது. And I said to my son, I cannot give you an answer that will satisfy your heart. நான் உன்னுடைய இருதயத்தை திருப்தியாக்குற ஒரு வார்த்தையையோ பதிலை என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. But I can tell you what you need to do. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லி தரேன். Because God has the same questions for you that he did for me. ஏனென்றால் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் எனக்கு அனுப்பின அதே கேள்வியை தான் உன்னிடத்திலும் தேவன் கேட்க விரும்புகிறார். Will you be faithful when you don't see my faithfulness? என்னுடைய உண்மைத்துவத்தை பார்க்காத பொழுது நீ தேவனுக்கு உண்மையா இருப்பாயா என்கிற கேள்விதான் உனக்கும் வருகிறது. Will you love me when you don't see my love? என்னுடைய அன்பை நீ பார்க்காத பொழுது நீ என்னை நேசிப்பாயா என்கிற கேள்விதான் கர்த்தர் மீண்டும் அவனிடத்தில் கேட்கிறார். See, I think everyone in this room at some point in your life you will go through a crisis where you feel like you're in the dark and that God has abandoned you. நான் மிக நிச்சயமாய் நம்புகிறேன் இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்திலே இருளுக்குள்ளே நீங்கள் போவீர்கள். During most of the difficulties we have in life, we'll have some sense of God's hand, maybe through other believers. நாம் போகிற எல்லா பிரச்சனைகளிலும் ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்களை சுற்றி இருக்கிற விசுவாசிகளின் மூலமாய் நாம் கொஞ்சம் உணரலாம். But there will be at least one time and probably more than that where you won't have that. ஆனால் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தருணம் இல்லாவிட்டால் அதற்கு மேலாக 2-3 தருணங்கள்ல சில நேரத்தில் எல்லா பிரசன்னத்தையும் இழந்தவர்களாய் இருப்பீர்கள். You'll be in the dark. நீங்கள் இருளிலே இருக்கிறீர்கள். You'll go into crisis. நீங்கள் பிரச்சனைக்குள்ளே போகிறீர்கள். And many of you already have experienced that. நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஏற்கனவே அனுபவித்திருக்கலாம். And many of you will experience it in the future. சிலர் இதை எதிர்காலத்திலே அனுபவிக்கலாம். That difficulty could be the death of a loved one. அந்த அனுபவம் அதாவது நீங்கள் நேசித்த ஒருவருடைய மரணத்தின் மூலமாய் வரலாம். The loss of a child. உங்களுடைய பிள்ளையுடைய மரணத்தின் மூலமாய் வரலாம். Being unable to have children. இல்லாவிட்டால் பிள்ளை பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு அது சவாலா இருக்கிற அந்த அனுபவத்தின் மூலமாய் வரலாம். It can be a broken dream. இல்லாவிட்டால் கனவு உடைக்கப்பட்ட விதத்திலே அது ஒரு அனுபவமாய் வரலாம். It can be living with a sickness and you keep praying and you've been praying for years and there's been no healing. இல்லாவிட்டால் ஒரு வியாதி அதற்காய் ஜெபம் பண்ணுகிறீர்கள் எந்த சுகமில்லாத அந்த அனுபவத்தின் மூலமாக இந்த இருள் வரலாம். I know people who are living with physical pain that is so debilitating, so difficult. நான் அநேகரை அறிந்திருக்கிறேன் அவர்களுடைய சரீரத்திலே அதிக வேதனையோடு அவர்கள் வாழ்கிறார்கள். And the pain is bad enough that they say, where is God? I feel like he's left me. அவர்களுடைய வேதனை அதிகமாக இருக்கிறது. அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன? எங்கே ஆண்டவர் எங்கே? I've seen people in ministry who are faithful and obedient to God and their ministry collapses. நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் உண்மையாக அந்த ஊழியத்தை செய்கிறார்கள், ஆனாலும் அவருடைய ஊழியம் சரிந்து போகிறது. I know people who are in business who have been very generous to God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்கு மிக அளவில்லாமல் கொடுக்கிற அநேக வியாபாரிகளை நான் பார்க்கிறேன். They've given enormous amounts of money for ministry. பெரிய தொகைகளை அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். And their business collapses. ஒரு நாளிலே அவர்களுடைய வியாபாரம் சறுக்கி போகும். Say, God, what are you doing? நான் அவர்களை சில நேரத்தில் நான் கேட்பேன், ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீர்? So I don't know what your crisis will be or has been. எனக்கு தெரியாது உங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கிறது என்று. But at some point in your life you're probably going to cry, where are you, God? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்தில் இந்த கேள்வியை எழுப்ப போகிறீர்கள். ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? Where is Jesus? இயேசுவே நீர் எங்கே இருக்கிறீர்? Where is my good shepherd? என்னுடைய நல்ல மேய்ப்பன் எங்கே? Where is the one who loves me? என்னை நேசிக்கிறவர் எங்கே? God, why are you so silent during my most difficult time? ஏன் ஆண்டவரே என்னுடைய மிகவும் கடினமான நேரத்திலே நீர் அமைதியாய் இருக்கிறீர்? Why have you left me in the dark? ஏன் என்னை நீர் இருளிலே விட்டு போய் விட்டீர்? Why have you not intervened for ஏன் me? இன்னும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வரவில்லை நீர்? I don't know. எனக்கு தெரியாது. I cannot give you an answer that will satisfy your heart. உங்களுடைய இருதயத்தை திருப்தியாக்குகிற ஒரு பதிலை என்னால் கொடுக்க முடியாது. I was just talking to a woman
from Arise yesterday, நேற்று நடந்ததான நிகழ்ச்சியிலே ஒரு சகோதரியோடு நான் பேசினேன். saying she's been so shaken because God did not protect her when she expected protection. அவள் எதிர்பார்த்த நேரத்திலே அவளுக்கு பாதுகாப்பு தேவன் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவள் மிகவும் தளர்ந்து போயிருந்தாள். And the heart has grown a little hardened toward him. கர்த்தரின் பக்கமாய் அவளுடைய இருதயம் கடினமாய் மாறியது. I said, I don't know how to answer. நான் அவளை பார்த்து சொன்னேன், எனக்கு தெரியாது அதற்கு எப்படி பதில் கொடுப்பது என்று. But I can tell you what you need to do. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு நான் சொல்லி தரலாம். Because God has the same questions for you that he did for me. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வைத்த அதே கேள்விகளை தான் உங்களுடைய இருளிலும் உங்களிடத்திலே கேட்கிறார். And this is what I say to you in your crisis. அதை தான் உங்களுடைய உபத்திரவத்திலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Are you going to be faithful when you don't see my faithfulness? என்னுடைய உண்மைத்துவத்தை பார்க்காத நேரத்திலும் நீ உண்மையாய் இருக்க தீர்மானிப்பாயா? God asks you, will you love me when you do not see my love? என்னுடைய அன்பை நீ பார்க்காத பொழுதிலும் என்னை நீ நேசிப்பாயா என்பதுதான் கேள்வி. You may not receive answers in this life. இந்த சில நேரத்தில் இந்த வாழ்க்கையிலே அதற்கான பதில்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். But more important than understanding and having an answer is that you need to survive the test. இதிலே பதிலை பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் புரிந்து கொள்ளுதலை அடைவதை பார்க்கிலும் இதிலே மிக முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த பரிசோதனையிலே நீ வெளியே வருவது. Your devotion to God is being tested and you have to hold on to him. உன்னுடைய அன்பு உன்னுடைய பாசம் இங்கே பரிசோதிக்கப்படுகிறது. அந்த அன்பையும் பாசத்தையும் நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். Even if you don't understand. நீங்கள் அதை புரிந்து கொள்ளாத நேரத்திலும், Even if you're confused, even if you're hurt. நீங்கள் குழப்பமடைந்து காயப்பட்ட நேரத்திலும், Will you love him when you don't see his love? அவருடைய அன்பை பார்க்காத பொழுது நீ அவரை நேசிப்பாயா? Will you be faithful when you don't see his faithfulness? அவருடைய உண்மைத்துவத்தை பார்க்காத பொழுதிலும் அவருடைய உண்மைத்துவத்தை நீ உண்மையாய் நடப்பாயா? What you do in these points of crisis will define your relationship with God. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறீர்களோ இதுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற நட்பை தீர்மானிக்கும். Holy Spirit, I invite your presence. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். There are people here who need healing for their hearts. இந்த இடத்திலே அநேகர் உங்களுடைய இருதயத்திலே சுகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். Some of you have been wounded by God. நீங்கள் தேவனாலே காயப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்கு Some of you, தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். God has offended you. அநேகர் கர்த்தருடைய செயலை பார்த்து நீங்கள் வேதனைப்பட்டிருக்கிறீர்கள். You have felt abandoned. நீங்கள் கைவிடப்பட்டதை போல உணர்கிறீர்கள். Like, where are you, God? எங்கே ஆண்டவரே, எங்கே இருக்கிறீர்? Don't allow that disappointment, that offended heart. Don't allow it to stay in your heart. அப்படிப்பட்ட வேதனை, அப்படிப்பட்ட கசப்பு உங்கள் இருதயத்திலே தங்காதபடிக்கு அதை இன்றைக்கு எடுத்து போட ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுங்க. Make the decision to tear it out by the roots right now. ஆண்டவருடைய உதவியோடு அதை உங்கள் இருதயத்திலிருந்து பிட்டு, அதாவது வேரோடு அதை எடுப்பதற்கு இன்றைக்கு தீர்மானி. Some of you have gone through difficulties and you've come out and you still love God. நீங்கள் அநேக உபத்திரவத்திற்குள்ளே அநேகர் போய் இன்றைக்கும் தேவனை நேசிக்கிறீர்கள். But your heart is no longer tender toward him. ஆனால் அவருடைய அன்புக்கு நேராக உங்களுடைய இருதயம் திருப்பப்படாமல் மெதுவாய் இன்னும் மாறவில்லை. You're still obedient, but that love has started to grow a little cold. நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள், ஆனால் அந்த அன்பு வளராமல் இருக்கிறது. You feel like, God, I can't really trust you. You're going to hurt me again. நீங்கள் கீழ்ப்படிந்தாலும் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறீர்கள், உண்மையாகவே முழுமையாய் உம்மை என்னால் நம்ப முடியாது ஆண்டவரே. To open up your heart right now. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. Say, Holy Spirit, come and heal me. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை வந்து சுகப்படுத்து. Say, I don't need to understand. எனக்கு எல்லாவற்றையும் புரிய தேவையில்லை ஆண்டவரே. I choose to love you. ஆண்டவரே, உம்மை நேசிக்க நான் தீர்மானிக்கிறேன். I choose to turn toward you. ஆண்டவரே, உம் பக்கமாய் நான் திரும்ப நான் தீர்மானிக்கிறேன். I choose to let go நான் of my எல்லாவற்றையும் offended heart. என்னுடைய காயப்பட்ட இருதயத்தை நான் விட்டுவிடுறதுக்கு தீர்மானிக்கிறேன். Holy Spirit, I ask you to begin pouring out healing into wounded hearts. என்னுடைய இருதயத்திற்குள்ளே உம்முடைய சுகத்தை நீர் போடுங்கப்பா. Let your love flow and just cover
ஆண்டவரே these உம்முடைய wounded hearts. அன்பு என் மேலே வழிந்தோடட்டும்ப்பா. And some of you may need to forgive God. சிலர் இந்த இடத்துல ஆண்டவரையே மன்னிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும். You know, intellectually we know that God has done nothing wrong. எங்களுக்கு தெரியும், நாங்க அறிந்திருக்கிறோம் கர்த்தர் எதையும் தவறாய் செய்வதல்ல. So how can we forgive him if he has done no wrong? அப்படின்றால் கர்த்தர் தவறு செய்யாவிட்டால் அவரை என்னத்திற்காக நாம் மன்னிக்க வேண்டும்? But that's not what the heart says. ஆனால் அதை நாம் சிந்தையிலே அறிந்திருந்தாலும் எங்கள் இருதயம் அதை நம்புவதல்ல. The heart may say, "Oh God, if you're a good father, why did you let this happen to me?" ஆனால் உங்கள் இருதயம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் ஒரு நல்ல தகப்பன் என்று சொன்னால் ஏன் இதை நீர் அனுமதிக்கிறீர்? Or where were you when I needed you? எனக்கு நீர் மிக தேவையான நேரத்தில் நீர் எங்கே இருந்தீர்? Why me, God? ஏன் என்னை நீர் வேதனைப்படுத்துகிறீர்? So if you felt anger toward God, ஆண்டவருடைய உறவிலே கோபம் இருந்தா, you feel like he let you down, அவர் உங்களை கைவிட்டார் என்கிற கோபம், he didn't care for you, உங்களை அவர் பராமரிக்கவில்லை, பாதுகாக்கவில்லை, you feel like he abandoned you, உங்களை கைவிட்டார் என்ற உணர்வு, then we need to release God. நாம் கர்த்தரை இன்றைக்கு மன்னிக்க வேண்டும். Release God from your judgments. நீங்கள் கர்த்தரை நியாய தீர்க்கிற அந்த பழக்கத்திலிருந்து இன்றைக்கு Release கலருங்க. God from your accusations. நீங்கள் அவரை குற்றப்படுத்துகிறதிலிருந்து இன்றைக்கு கலண்டு வாங்க. Release him from your anger. உங்களுடைய கோபத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை பெறுங்க. You need to speak out the words, "I release you, Father." நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், ஆண்டவரே இதிலிருந்து நான் வெளியே வருகிறேன். If you அந்த have- வார்த்தையை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதிலிருந்து நான் If வெளியே you've had வருகிறேன். this disappointment, if you felt abandoned, just say now to him, "I release you from this, Father." நீங்கள் அந்த வேதனை கைவிடப்பட்ட உணர்வை உணர்ந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற இடத்திலிருந்து அறிக்கை செய்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதிலிருந்து வெளியே வரேன். I release you, Father, from the things that my heart has held against you. ஆண்டவரே உமக்கு விரோதமாய் எதெல்லாம் என் இருதயம் சிந்திக்கிறதோ அதிலிருந்து நான் உம்மை கலட்டி விடுகிறேன். And let's all say to him, repeat after me. நான் சொல்லுகிறதை நீங்கள் மீண்டும் மறுபடியும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. Father, you are good. பிதாவே நீர் நல்லவர். சொல்லுங்க, பிதாவே நீர் நல்லவர். You do love me. நீர் என்னை நேசிக்கிறீர். நீர் என்னை நேசிக்கிறீர். You have not abandoned me. நீர் என்னை கைவிடவில்லை. நீர் என்னை கைவிடவில்லை. I declare now what is true. நான் இன்றைக்கு சத்தியமானதை நான் அறிக்கை செய்கிறேன். இன்றைக்கு நான் சத்தியமானதை அறிக்கை செய்கிறேன். Let's say it again. You are good. நீர் நல்லவர். You do love me. நீர் உண்மையாக என்னை நேசிக்கிறீர். You have not abandoned me. நீர் என்னை கைவிடவில்லை. You are good. நீர் நல்லவர் ஆண்டவரே. You do love me. நீர் உண்மையாய் என்னை நேசிக்கிறீர். And you have not abandoned me. நீர் என்னை கைவிடவில்லை. I want to end with one final thing. கடைசியாக ஒரு காரியத்தோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். When I was in prison, I had a very difficult time with the idea of trusting God. என்னுடைய சிறைச்சாலை நாட்களிலே கர்த்தரை மீண்டும் நம்புவது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. People would send me messages, "Andrew, just trust God." மக்கள் எனக்கு செய்திகளை அனுப்புவார்கள். எப்படி என்றால், ஆண்ட்ரூ நீ தேவனை நம்பு. What they were really saying is, "Andrew, trust God that he's going to get you out of prison." அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ நம்பு, ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை வெளியே கொண்டு வருவார். And I kept looking for the verse, "Andrew's going to get out of prison," and I couldn't find it in the Bible. நான் வேதத்திலே தேடி தேடி பார்த்தேன், எங்கே ஆண்ட்ரூ நீ நிச்சயமாய் விடுதலை செய்யப்படுவாய் என்கிற வார்த்தையை தேடினேன், என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. So the problem I had with the idea of trust is that we often link it to an outcome. கர்த்தரை நம்புவதோடு இருக்கிறதான பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் எப்பொழுதுமே ஒரு நல்ல முடிவோடு தான் அந்த நம்புகிற என்கிறதான அந்த சத்தியத்தை இணைத்து விடுகிறோம். I know I should just trust God as the person, I trust you. அதாவது ஒரு நபரை நம்புவதை போல நான் தேவனை நம்ப வேண்டும் என்று நினைக்கிறோம். But I'm usually trusting for something. ஆனால் சும்மா நாம் தேவனை நம்புவதல்ல, ஏதோ ஒரு காரியத்திற்காக தான் தேவனை நம்புகிறோம். So in my mind and my heart, I just
could not understand trust. அதனால என்னுடைய மனதிலும் இருதயத்திலும் இந்த நம்பிக்கை எப்படியா என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. So this is how I started to instead of the word trust, I used something else. நான் நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். I said, Jesus, I believe you're a good leader. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இயேசுவே நீர் எனக்கு ஒரு நல்ல தலைவன் என்பதை நான் You're a நம்புகிறேன். good leader for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் ஒரு நல்ல தலைவன். And I'm going to lean into your leadership. நான் உம்முடைய தலைமைத்துவத்திற்கு கீழே நான் அதிலே சார்ந்து நான் இருக்க விரும்புகிறேன். I don't know what difficulties are coming. எனக்கு தெரியாது எனக்கு முன்பதாக இதற்கு பின்பதாக இருக்கிற பிரச்சனை. I don't know what you're going to allow me to go through. நான் எதற்குள்ளே போக வேண்டும் என்பதை நீர் என்னத்தை அனுமதிப்பீர் என்று எனக்கு தெரியாது. But I am going to look to you as my leader and lean into you. ஆனால் நான் உம்மை என்னுடைய தலைவனாய் பார்த்து நான் பக்கமாய் சார்ந்து நிற்க விரும்புகிறேன். My favorite verse is 2 Timothy 4:18. 2 தீமோத்தேயு 4:18 தான் எனக்கு பிடித்த ஒரு வசனம். Paul is in his final imprisonment. பவுல் கடைசியாக அவர் சிறைச்சாலையிலே இருக்கிறார். This time he's in a very miserable dungeon. அவர் ஒரு மிக பயங்கரமான ஒரு குழிக்குள்ளே இருக்கிறார். Not like when he wrote Philippians where it's joy, joy, joy. Now it's like he's miserable. அதாவது பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி என்று எழுதுகிறார். ஆனால் இந்த சூழ்நிலை அப்படிப்பட்டதல்ல. And he knows that he expects to be executed. அவர் எதிர்பார்ப்பது பவுலுடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவர் கொலை செய்யப்பட போகிறார். And this is what he says. இதை தான் அவர் சொல்லுகிறார். Some of Paul's last words. பவுலுடைய கடைசி வார்த்தைகள். The Lord will rescue me from every evil deed and bring me safely into his heavenly kingdom. அந்த வசனத்தை நாம் ஒருமுறை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:18 தமிழ்ல வேகமாய் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஓகே. The Lord will rescue me from every evil deed. எல்லா தீங்கிலும் இருந்து தேவன் என்னை பாதுகாப்பார். And he'll bring me safely into his heavenly kingdom. மிக பாதுகாப்பான விதத்திலே தேவன் அவருடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே என்னை கொண்டு போவார். What does rescue and safety mean? விடுதலை செய்யப்படுவதும் பாதுகாப்பு என்றால் என்ன? He's in prison, he's going to be executed. அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவரை கொலை செய்ய போகிறார்கள். He's using those words in a different way. ஆனால் வித்தியாசமான விதத்திலே அந்த 2 வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். This is what I think he means. இதைத்தான் அவர் சொல்ல வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். I told you about my brokenness in prison. நான் உங்களுக்கு என்னுடைய உடைவை குறித்து சிறைச்சாலையில் இருக்கிற உடைவை குறித்து நான் பேசினேன். Now as I look back, நான் அதை திரும்பி பார்க்கும் பொழுது I came so close to failure. நான் அதாவது தோற்று போவதற்கு மிக அருகிலே நான் வந்தேன். I had no sense of God's presence. கர்த்தருடைய பிரசன்னத்தை என்னால் உணரவே முடியவில்லை. But as I look back, I see that Jesus shepherded my heart. ஆனால் நான் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த அனுபவத்திலும் தேவன் ஒரு மெய்ப்பனாக என்னுடைய இருதயத்தை வழிநடத்தினார். He brought me through that brokenness and I came out of prison loving him more and stronger than when I went in. அவர் அந்த அனுபவத்தில் எனக்கு ஒரு மெய்ப்பனாய் இருந்தபடினாலே அந்த அனுபவத்திற்கு பின்பதாகவும் மிக தைரியசாலியாக இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். I did not know he was doing this. எனக்கு தெரியவில்லை தேவன் தான் இதையே செய்தார் என்று. I couldn't see it or feel it. அதை நான் பார்க்கவும் முடியவில்லை, அதை நான் உணரவும் முடியவில்லை. But I see that he shepherded my heart. ஆனால் நான் இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது உணர்கிறேன் அவர் ஒரு மெய்ப்பனாக என் இருதயத்தை பாதுகாத்தார். A couple years ago I had serious surgery on my spine. என்னுடைய முதுகிலே எனக்கு ஒரு ஒரு சிகிச்சை செய்யப்பட்டது. Before the surgery the doctor says, you know, you can lose your voice, you can be paralyzed. Are you okay to go to surgery? அந்த சிகிச்சைக்கு முன்பதாக வைத்தியர்கள் சொன்னார்கள் உன்னுடைய குரலை நீ இழந்து விடுவாய், நீ அந்த சிகிச்சையை செய்ய ஆயத்தமா என்று சொன்னார்கள். Now it's unlikely that will happen to me. அது நடப்பது 100% அல்ல. But it's a possibility. ஆனாலும் அது நடக்கலாம். So there are no guaranteed results. நிச்சயமாக இது நடக்கும் என்றும் அவர்கள் சொல்லவில்லை. So this is how I approached it. இது இப்படித்தான் அப்படிப்பட்ட செய்தி வந்த பொழுதும் இதை இப்படித்தான் நான் பதில் கொடுத்தேன். I have fear. எனக்கு பயம் இருக்கிறது. But I say, Jesus, you're a good leader. ஆனால் நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே நீர் ஒரு நல்ல தலைவன். I don't know what's waiting for me on the other side of the surgery. இந்த சிகிச்சைக்கு பின்பதாக எனக்கு என்ன வழங்கப்படும் என்று எனக்கு தெரியாது.
Probably things will be okay, அநேக நேரத்துல எல்லாம் சரியாக அமைந்து விடும். but I have no guarantee. ஆனால் அதை நிச்சயிக்க முடியாது என்னால். But you're a good leader for my life. ஆனால் நீர் எனக்கு ஒரு நல்ல தலைவன். I don't know where you're taking me. நீர் என்னை எங்கே கொண்டு போகிறீர் என்று I எனக்கு don't know தெரியாது. what difficulties I'll go through. என்ன கடினமான சூழ்நிலைக்குள்ளே நான் போவேன் என்று எனக்கு தெரியாது. But I'm just going to lean into your leadership. ஆனால் உம்முடைய தலைமைத்துவத்திற்கு நேராக நான் உம்மை சார்ந்து நிற்க பக்கமாய் நான் சார்ந்து நிற்க விரும்புகிறேன். And I believe that you will shepherd my heart. நான் நம்புகிறேன் நீர் என் இருதயத்தை ஒரு மெய்ப்பனாக நீர் வழிநடத்துவீர். Because he's committed to taking me through to his heavenly kingdom. ஏனென்றால் அவர் நிச்சயித்திருப்பது ஒன்றுதான், அவர் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே என்னை மிகவும் பாதுகாப்பாய் கொண்டு போவார். Whatever the tests, whatever the difficulties, he's committed to shepherding my heart and taking me through. அவர் நிச்சயித்திருப்பது, உடன்படிக்கை செய்திருப்பது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தீங்கு வந்தாலும் என்னை பாதுகாப்பாய் என் இருதயத்தை வைத்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளே என்னை கொண்டு போவார். So I want to encourage you. அதை தான் நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Because this has been kind of a heavy message. இது மிகவும் பாரமான ஒரு செய்தியாக இருக்கலாம். Whatever you go through, whatever difficulties you go through, நீங்கள் எவ்வளவு பட்ட நெருக்கத்திற்குள்ளே போனாலும் you just need to lean into him. நீங்கள் கர்த்தர் பக்கமாய் சாய வேண்டும். He's committed to your heart. ஏனென்றால் அவர் உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவதற்கு அவர் நிச்சயித்திருக்கிறார். He will shepherd your heart உங்களுடைய இருதயத்தை ஒரு மெய்ப்பனை போல வழிநடத்துவார். so that he brings you safely into his kingdom. அதன் நிமித்தமாக அவர் பாதுகாப்பாய் ராஜ்யத்திற்குள்ளே உங்களை கொண்டு வருகிறார். So be encouraged. அதனால உற்சாகப்படுங்க. Lord, I bless my brothers and sisters. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சகோதரர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். I want to pray for you what I prayed for myself and my family in prison many times. நான் சிறைச்சாலையிலே என்னுடைய குடும்பத்திற்காகவும் எனக்காகவும் ஜெபித்த அதே ஜெபத்தை நான் உங்கள் மேல் ஜெபிக்க So விரும்புகிறேன். just receive this அதனால prayer. கரங்களை விரித்து அப்படியே இருக்கிற இடத்துல நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள். Father God, பிதாவாகிய தேவனே, pour out on these your sons and daughters. உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளின் மேலே Pour out on them the courage and the confidence of Jesus. அந்த தைரியத்தையும் இயேசுவுக்குள்ளே உண்டாகிற நம்பிக்கையும் அவர்கள் மேல் வழிந்தோட பண்ணுங்க ஆண்டவரே. The strength and the hope of Jesus. ஆண்டவரே அந்த பலனும் அந்த நம்பிக்கையும் இவர்கள் மேல் கொடுக்கப்படுவதாக. The endurance and perseverance of Jesus. ஆண்டவரே மிக பக்தியாய் ஓடுவதற்கு அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. Pour into us the spirit of your son. ஆண்டவரே குமாரனுக்குள்ளே இருக்கிற அதே ஆவி இவர்களுக்குள்ளே கொடுக்கப்படுவதாக. So that we may run the race set before us and finish well. ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாய் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. As a beautiful bride. ஆண்டவரே மிகவும் அழகான ஒரு மணவாட்டியை போல. Purified in the fires of faithful obedience. ஆண்டவரே உமக்குள்ளே ஆண்டவரே அப்பா நாம் போகிற நெருக்கத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட அந்த அக்கினியின் மூலமாக நாங்கள் இன்னும் சுத்திகரிக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீர். Tested and found worthy of her beloved of Jesus, the King of glory. சிட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உபத்திரவத்திற்குள்ளே போய் உமக்கு பிரயோஜனமுள்ள உம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. I bless you in the name of my King. இயேசுவின் நாமத்தினாலே என் ராஜாவின் நாமத்திலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.